பிரமாணைகி அர்த்தபரிக்ஷணம். அதாவது லோகத்துல என்னென்ன பொருட்கள் இருக்கோ, அத்தனை பதார்த்தங்கள் இருக்கோ, அந்த பதார்த்தங்களை அந்த பதார்த்தமா இருக்கா அப்படிங்கிறத உண்மையாக உண்மையை உள்ளபடி தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு பாருங்க. அதை எதை கொண்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க, நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது மனுஷனுடையதான ஞானேந்திரியங்களை கொண்டுதான் அறிவு உண்டாக்கிக்க முடியும். இந்த ஞானேந்திரியங்கள்ங்கிறது என்னென்னமா இருக்குன்னா, சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்த ரூபமா இருந்துட்டு இருக்கு. அதனால என்னன்னா, பிரத்யக்ஷ அனுமானம். இந்த சப்தங்கிறது காதால கேட்கறது, ஸ்பர்ஷங்கிறது தொகேந்திரியம், என்ன சப்தஸ்பர்ஷ, ரூப கண்ணால பாக்குறது, ரச நாக்கால பாக்குறது, நாக்கால டேஸ்ட் பாக்குறது, என்ன கந்தம் மூக்கால பாக்குறது. மொத்தம் இந்த பிரமாணம் அப்படின்னு சொல்றதுன்னா என்னன்னா, பிரத்யக்ஷ அனுமான உபமான சப்த அர்த்தாபத்தி அனுபலப்தி அந்நதா சித்தின்னு வரிசையா சொல்லிட்டு போறா. அதுல வரிசையா மீமாம்சகால் 8 பிரமாணம் 10 பிரமாணம் இத்தனையோ பிரமாணங்கள் சொல்லி போற. இத்தனை பிரமாணங்களும் கோர்ட்ல இத்தனை விதமான பிரமாணங்களை கொண்டு இத்தனை விட்னஸை கொண்டு இதை நிரூபிக்கிறேன்னு கோர்ட்ல எல்லாம் சொல்லுவா. ஆனால் தர்க்க சாஸ்திரத்துல இவ மெயினா அதுல எடுத்துருக்கிறது என்னன்னா, பிரத்யக்ஷ அனுமான உபமான சப்த இந்த 3 பிரமாணமா எடுத்துருக்கா. பாக்கி மற்ற பிரமாணங்கள்லாம் சொல்லி பிரத்யக்ஷ அனுமான உபமான சப்த அர்த்தாபத்தி அனுபலப்தி அந்நதா சித்தின்னு வரிசையா சொல்லிட்டு போறோம் இல்லையோ, அதெல்லாம் என்ன பண்ணுவான்னா, அதெல்லாம் பிரமாணம் இல்லையான்னு கேட்க வேண்டாம். இவா என்ன பண்ணுவான்னா, இந்த பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள், இந்த ஒத்துண்ட 4-5 பிரமாணங்களுக்குள்ளேயே, இந்த பிரத்யக்ஷ அனுமானமான இந்த சப்த பிரமாணங்கள் இந்த 4க்குள்ளேயே அர்த்தாபத்தி அனுபலப்தி அந்நதா சித்தி பிரமாணங்களும் இதுக்குள்ளேயே அந்தர்கதம் இன்க்ளூட் பண்ணிவிடுவாங்க. அதெல்லாம் ஒத்துக்கலையான்னு கேட்டோம்னா, அந்த பிரமாணங்கள் தான் இந்த பிரத்யக்ஷத்துக்குள்ளே சிலதை அடக்கிவிடுவா, அனுமானத்துல சிலதில் அடக்குவா. என்ன அர்த்தாபத்தி அனுபலப்தி எல்லாம் அனுமானத்துல அடக்கிக்கலாம். இப்ப அனுமானத்தை சாஸ்திர ரீதியா அனுமானம்னா அதுக்கு பஞ்சாவயம் கொண்டதா அனுமானம். என்ன பிரக்ஷா சாத்திய விபக்ஷ, என்ன இது மாதிரி வரிசையா பக்ஷா சபக்ஷா சாத்திய இப்படியாக ஒன்னொன்னும் பஞ்சாங்கம் அனுமானம், இப்படி ஒன்னொன்னுக்கு இந்த சாஸ்திரத்துல பின்னாடியே சொல்லுவா. அந்த மாதிரி 5 அங்கங்கள் இல்லாத அங்கவிகலமான அனுமானம், அங்கவிகமான சாத்தியம், இப்படி எல்லாம் வரிசையா சொல்லிட்டு போவா. என்னன்னா, பிரமாணேகி அர்த்த பரீட்சணம்னு சொன்னோம்னா, பிரமாணம்னா இவா ஒத்துண்டுக்க பிரமாணம் பிரத்யக்ஷ அனுமான சப்த, பிரத்யக்ஷ அனுமான உபமான சப்த, இந்த 4 பிரமாணங்கள் பிரதானமா ஒத்துண்டுக்கா. மற்ற பிரமாணங்களும் இது உள்ளுக்குள்ள அந்தர்கதம் பண்ணிடுறா. இப்படியாக இந்த பிரமாணங்களை கொண்டு அர்த்த பரீட்சணம்னா சாஸ்திரத்துல பிரமாணம், இன்னொன்னு பிரமாணத்தினால் அறியக்கூடியது பிரமேயம். என்ன மா அப்படின்னா புத்தி, மான்னா என்னது? இது புத்தி, அதாவது ஞானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அந்த ஞானம். அந்த ஞானத்துக்குள்ள ஒரு வஸ்துவை பத்தி நம்ம எழுத்தாப்புல ஒண்ணு பார்த்திருக்கோம், ஒரு புஸ்தகத்தை பாக்குறோம். இப்ப உங்க செல்லை பார்த்து நான் பேசுறேன். இந்த செல்லுங்கிறது ஒரு பதார்த்தம். இந்த ஒரு பதார்த்தம்ங்கிறத நான் எப்படி கொண்டு புரிஞ்சுக்கிறேன்னால், எனக்கு கண்ணு என்ன பண்றது, அந்த பதார்த்தத்தோட சம்யோகமா சம்பந்தப்படுறது. அப்படி சம்பந்தப்பட்ட உடனே அது இதோ ஒண்ணு இருக்கு, இப்படி நேரம் ஒரு அதாவது ரெக்டாங்கிள் ரூபத்துல ஒண்ணு இருக்கு, இப்படி 2 இன்ச்சு இப்படி 4 இன்ச்சு இருக்கு, இது என்னதுன்னா இதுக்கு பேரு செல்லுன்னு உலகத்துல சொல்றோம். இதை நான் அப்படி தெரிஞ்சுக்கிறேன், கண்ணால பாக்குறேன். பாக்குறதுங்கிறது பிரத்யக்ஷம். அக்ஷணஹா பிரதி பிரத்யக்ஷம், கண்ணுக்கு நேரம் இருக்கிறதுனால அக்ஷணஹா பிரதி பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்றது. பிரத்யக்ஷம்ங்கிற சப்தத்துக்கு நிர்வச்சனம் வியாக்கரணத்துல பிரதிபர சமனக்ஷேபியோக்ஷணஹான்னு ஒரு சூத்திரத்தினால சொல்ல. பிரத்யக்ஷம், பரோக்ஷம், சமக்ஷம், அன்வக்ஷம், பிரதி பரசம் அனு பரோக்ஷம், பிரதியோட சேர்த்தா பிரத்யக்ஷம், பரோக்ஷம், அன்வக்ஷம், இப்படியா வரி சொல்றது. அந்த சப்தத்துக்கு அந்த சாஸ்திரத்துக்கு நம்ம என்ன பண்றோம், பிரத்யக்ஷானி இந்த பிரமாணங்களை கொண்டு என்னத்தை தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த மாங்கிற இந்த புத்தி இருக்கு பாருந்தோ, அந்த நம்ம மனுஷனுக்கு மனுஷத்துவமே என்னத்தினால இந்த புத்தியில இருக்கிறதுனால, இந்த புத்தி தான் இந்த சேதன பதார்த்தம், இந்த புத்தி தான் உலகத்துல எல்லாத்தையும் ஆடுறது போறது வர்றது நிக்கிறது செய்யறது இத்தனை காரியம் பண்றது. இந்த புத்திங்கிறது என்ன ரூபமானா, இது வேதாந்த ரீதியா ஒண்ணு சொல்லுவா. மொத்தம் சயின்டிபிக்கா சொன்னோம்னால் இது உயிருள்ள பதார்த்தம்னு சொல்லுவா. அந்த உயிருள்ள பதார்த்தத்துக்காக தனியா வேற ஏதாவது கையால பிடிக்க முடியுமா, காலால பிடிக்க முடியுமா, இல்லைன்னாக்க பலூனுக்குள்ள காத்த அடைக்கிற மாதிரி அடைச்சு வைக்க முடியுமானா, இத்தனை நவத்வாரமாக இருக்கக்கூடியதான இந்த இதுக்குள்ள பிராண ரூபமான இந்த காத்து சஞ்சாரமா இருக்கு. காத்து சஞ்சாரம் இல்லாமனா கூட இந்த உசுறு சமயத்துல இருக்கும் சமயத்துல இந்த யோகிகள்லாம் அதாவது வாயு ஸ்தம்பனம் பண்ணி எத்தனையோ நேரம் மணிக்கணக்கில் மூச்சே விடாது பிடிக்க இருந்துட்டு இருக்காங்க. அதனால என்னன்னா, பிராணவாயுங்கிறது இதனுடையதான உபோத்பலகமே தவிர சாட்சாத் இந்த ஞாத்திருத்துவத்துக்கு என்ன இது இல்லை. இந்த ஞானம்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையோ, இந்த ஞானம்தான் இந்த ஆத்மா அகமர்த்தா ஆத்மா எல்லாம் சொல்ற வேதாந்தத்துல. இந்த ஞானத்துக்கு என்ன வருதுன்னா, பிரமாணங்கள் அதுக்கு தன் இந்த ஞானத்துல கொண்டு இது பதார்த்தமாக கொண்டு புரிய வைக்கிறது. அதனால புரிய வைக்கிறதுனால பிரமாணம் இந்த மாங்கிற புத்தியில ஒரு வஸ்துவாக
கொண்டு வைக்கிறதுனால அதுக்கு பிரமாணம்னு பேர். மானம் அதாவது வியாக்கரணம் அனுமீய வியாக்கிரியந்தே இது வியாக்கரணம்னு சொன்ன மாதிரி இது என்னன்னா பிரமாகரணம் பிரமாணம். பிரமாங்கிறது ஞானம், பிராங்கிறது மாங்கிறது ஞானம், பிரகிருஷ்டாமா பிரமா. அந்த ஞானத்துல விசேஷமா இதமித்தம் தெளிவாக தெரிவிக்கிறது பிரமா. மானா ஞானம், பிரமானா தெளிவான ஞானம். அந்த தெளிவான ஞானம் எங்கேருந்து வருதுன்னால் பிரமாண புரஸ்தரமாக வருது. பிரமாணம்ங்கிறது என்ன? பிரத்யக்ஷ அனுமானபமான சப்தங்கள் பிரமாணம். இந்த பிரத்யக்ஷத்தை கொண்டு நம்ம புரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா தான் இல்லைன்னா எனக்கு காமிக்கலன்னா, இப்ப நம்ம குழந்தைகிட்டே ஒண்ணு காமிக்கிறோம், எனக்கு அதை காமிக்கிறேன்னா அது கண்ணால கொண்ட நேரம் பார்த்தாதான் அது என்ன பண்றது, ஓஹோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, அப்பதான் புரிஞ்சுக்க. அதே மாதிரி நமக்கு என்ன, இந்த மானம் மாங்கிறது புத்தி, அந்த புத்தியில அந்த பிராங்கிறது புரோபசர்க்கமா இருக்கிறதுனால தெளிவான புத்தி, கலக்கம் இல்லாதனால சஞ்சலம் இல்லாமல் இப்படியோ அப்படியோன்னு சம்சய விபரியாதி ரஹிதமாக இருக்கக்கூடியதான அந்த பிரமா இருக்கு பாருங்க. அந்த பிரமா எதை கொண்டு வருதுன்னா பிரமாணத்தை கொண்டு வருது. அதனால அதுக்கு பிரமாணம். என்ன பிரமாவினுடையதான கரணம், ஞானத்தை உண்டு பண்றதுக்கு அது டூல்ஸா இருக்கு. அதனால அது பிரமாணம். சரி, இந்த பிரமாணத்தை கொண்டு எதை நம்ம தெரிஞ்சுக்க போறோமோ, எதிர்க்கக்கூடியதான ஒரு கடம் படம் இத்தியாதி பதார்த்தங்களை தெரிஞ்சுக்க போறோமோ இல்லையோ, தெரிஞ்சுக்கக்கூடிய பதார்த்தத்துக்கு பிரமேயம்னு பேர். அதனால பிரமாணைகி எதனால தெரிஞ்சு கொண்டு பிரமாணங்களை கொண்டு தெரியப்படக்கூடியது அறியப்படக்கூடியதுக்கு என்ன பேரு? பிரமேயம்னு பேரு. அந்த பிரமேயங்களை பிரமாணைகி அர்த்த பரீட்சணம். அர்த்தம்ங்கிறது தான் பிரமேயம். அர்த்தம்ங்கிறது அந்த எல்லா பதார்த்தங்களும், உலகத்துல இருக்கக்கூடியதான சகல பதார்த்தங்களும். இந்த சகல பதார்த்தங்களும் எதை கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? பிரமாணங்களும். அதுக்குத்தான் என்னன்னு பேர். அது தெளிவாக சம்சயம் இல்லாமல் விபரியம் இல்லாமல் என்ன இதமித்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்க கூடியதுக்கு தான் என்ன பேருனா அந்த வஸ்துவத்தி இந்த நியாய சாஸ்திரம் உபயோகப்படுறது. ஆனால் பிரமாணைக அர்த்த பரீட்சணம் நியாயா. நியாயான்னா என்ன அர்த்தம்னா, இந்த சாஸ்திரப்படி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதான பதார்த்தத்தை உள்ளபடியாக என்ன யதார்த்தமாக தெரிஞ்சுக்கக்கூடியதுதான் நியாயம் அப்படிங்கிறதாக சொல்றார். இப்ப இது தர்க்க சங்கிரகம்னா என்னன்னா, தர்க்கம்னா ஊகா தர்க்க. இது இப்படியோ அப்படியோ அப்படின்னு இதமித்தம் என்ன திஸ் ஆர் தட், அப்படி எப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோன்னு இந்த மாதிரி சம்சயம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் சம்சயத்தை நிவர்த்திச்சுட்டு இது இப்படித்தான் அப்படின்னு நமக்கு இதமித்தம்னு புரிய வைக்கிறது இருக்கு பாருங்க. அதுதான் இந்த சாஸ்திரம் பண்றது. இந்த காணாதம் பாணினியம் சர்வசாஸ்திரோபகாரகம்னு சொல்றது. என்ன கணாதர் என்ன அப்படிங்கிறவர் இந்த நியாய சாஸ்திரத்தினுடைய பிரவர்த்தகர். என்ன வைசேஷிகம் கௌதமம் இல்லைன்னா வைசேஷிகர். இந்த கணாதர்ங்கிறது ஒண்ணு வைசேஷிகர், இன்னொன்னு கௌதமர்னு ஒருத்தர், ரெண்டு பேர் இந்த தர்க்க சாஸ்திரத்தை சயின்டிபிக்கா என்னது சாரித்திர விமர்சகர்கள்லாம் என்ன சொல்றாங்க, 9th செஞ்சுரிக்கு மேல இந்த சாஸ்திரமானது டெவலப் ஆச்சுன்னு அவ சொல்லுவா, ஹிஸ்டாரிக்கலா சொல்ற போது. ஆனா நம்ம வேதாந்த சாஸ்திரம் இந்த வைதிக ரீதியாக இந்த அனாதி இந்த ரீதியா சொன்னோம்னால அனாதியா இந்த சாஸ்திரங்கள் இருந்துட்டு இருக்கு. ஒரு காலத்திலயும் மலினம் மாறுது, மறுபடியும் உண்டாருது, மலினம் மாறுது. இந்த மாதிரி எல்லாத்துலயும் எப்படின்னா கிழமைகள் மாறி மாறி வரா மாதிரி இது அனாதி சித்தமான விஷயங்கள். இது இன்னைக்கு ஏற்பட்டதில்லை. ஆனால் சரித்திர விமர்சகர்கள் என்ன சொல்றான்னாக்க, இந்த ஹிஸ்டாரியன் என்ன சொல்றான்னா, இது 9th செஞ்சுரியிலேருந்து இந்த சாஸ்திரம் டெவலப் ஆச்சுன்னா அவ சொல்ற அவளுடைய பட்சம் இது. இப்ப நம்ம வாசிக்கக்கூடியது தர்க்க சங்கிரகம். இந்த தர்க்க சங்கிரகத்தை நான் எதுக்கு பண்றேன் அப்படின்னு அதாவது இப்ப குருவந்தனம்ங்கிறது 3 விதமா சொல்றேன். அதாவது ஆசிரியர் நமஸ்கிரியா வஸ்து நிர்தேசம் 3 விதமாக இருக்கு. இங்க வந்தனம்ங்கிறது நமஸ்கிரியா ரூபமான வந்தனத்தை அந்த கிரந்தாரம்பத்துல முதல்ல பண்றதுங்கிறது சிஷ்டாச்சாரம். அந்த சிஷ்டாச்சார ரீதியா கிரந்தாரம்பத்துல குருவந்தனம் பண்ணிட்டு இந்த தர்க்க சங்கிரகம்னு கிரந்தத்தை நான் பண்றேன். எதுக்கு நான் பண்றேன்னா, இந்த சாஸ்திரத்துல படிக்கணும்னு அபிருச்சியா யாரு இருக்காளோ, என்ன கிரகண தாரண பட்டுவாக யாரு இருக்காளோ, வயசு கிரமம் இல்லை இந்த இடத்துல. என்ன கிரகண தாரண பட்டுர்பாலகான்னு அதனாலதான் சொல்லிட்டார். கிரகணம் அதாவது நமக்கு படிக்கணும்னு ஒரு உத்சுகதை இருக்கு, அதுல ஒரு ஈகரா இருக்கா அப்படின்னு சொல்றோம். ஈகர்னஸ் இருக்கு பாருங்க. அந்த ஈகர்னஸ் இருக்கிறவாளே பாலகால் தான். அதனால என்னன்னா 90 வயசானாலும் 100 வயசானாலும் நம்ம மறுபடியும் கேரளாவில் யாரோ 98 வயசுல டிகிரி வாங்கினான்னு பேப்பர்ல போடுறோம். அந்த ஈகர்னஸ் இருக்கு பாருங்க, அந்த படிக்கணும் அந்த ஈகர்னு சொல்றோம் இல்லையோ, ஆசை உத்சுகத்தை அது இருக்குமானால் அவ பாலகாள் அப்படிங்கிறதாக இந்த சாஸ்திரம் சொல்றது. படிக்கணும்னு மேல மேல ஒரு ஆசை இருக்கிறதுனால அவ பாலகாள்னு சொல்றாரு இதுல. அதனால இந்த பாலகாலுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கிறதுனால அவ ஆசையை ஆசை அடங்குற அளவுக்கு அவ விஷயத்தை அவளுக்கு புரிய வைக்கிறதுக்காக, சுலபமாக புரிய வைக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், அதனுடைய பேசிக்காக என்ன கூடியதான டெனட்ஸ் என்னென்ன உண்டோ அதையெல்லாம் நான் உங்களுக்கு முதல்ல சொல்றேன் அப்படின்னு இந்த மங்கள ஸ்லோகத்துல சொல்றார். நமஸ்கிரியா ரூபமான மங்கள ஸ்லோகத்துல இதை சொல்றார். முதல் ஸ்லோகம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம். நிதாய லபந்தம், லபந்தமான அவ்யயம்.
நிதாயன்னா மனசுக்குள்ளே நிறுத்தி வச்சுண்டு. யாரு? ஹிருதி, மனசுக்குள்ளே, ஹிருதயத்துக்குள்ளே. விஸ்வேஷம், விஸ்வத்துக்கு ஈசன் விஸ்வேசன். விஸ்வா பிளஸ் ஈசன் விஸ்வேசன். இந்த உலகத்துக்கே ஈசன்னா ஐஸ்வர்யன்னு அர்த்தம். உலகத்தையே தனக்கு சொத்தாக எவன் கொண்டு இருக்கானோ அவனுக்கு விஸ்வேசன்னு பேரு. என்ன, அவன் பெரிய ஈஸ்வரன் பிரபுன்னு சொல்றோம்னால பிரபுன்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு ஒரு பிளாட் சொந்தம்னா அந்த பிளாட்டுக்கு நான் ஈஸ்வரன். என்ன, நான் தான் ஓனர். இந்த ஓனர்ஷிப் எவனுக்கு இருக்கோ அவன் விஸ்வத்தையே தனக்கு பொருளாக தன்னுடையதான அதீனத்துல கொண்டவனாக இருக்கிறதுனால அவனுக்கு விஸ்வேசன். அந்த விஸ்வேஷத்தை, இந்த உலகத்தையே தன்னுடைய ஆளுகைக்கு வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான அந்த பரமாத்மா எவன் இருக்கானோ, பரமேஸ்வரன் சொல்றாளோ, நாராயண எதவனாலும் சொல்றாளோ இல்லை, எவன் இந்த விஸ்வத்துக்கு ஈசனாக இருக்கானோ, இந்த விஸ்வத்தையே தனக்கு பொருளாக கொண்டு இருக்கானோ, இந்த விஸ்வத்துக்கு சேஷியா இருக்கானோ, இந்த விஸ்வம் எவனுக்கு சேஷமா இருக்கோ அவன் விஸ்வேசன். அதனால அந்த விஸ்வேசனை மனதுக்குள்ளே நிறுத்தி, அதுக்கப்புறமா விதாய குருவந்தனம். விதாயன்னா செய்துன்னு அர்த்தம். குருவனுடையதான அவதி அபிவாதன ஸ்துத்யோகோ. அதனால குருவோக வந்தனம் குருவந்தனம். குருவை யதாக்கிரமமாக நமஸ்காரம் பண்ணி விஸ்வேசனை, இந்த விஸ்வத்துக்கே ஈசனா இருக்கக்கூடியதான அந்த பகவானை மனசுக்குள்ள நிறுத்தி, பாலானாம் சுகபோதாய, யாரு படிக்கணும்னு ஆசையோடு இருக்காளோ அவளுக்கெல்லாம் மனசுல அதிக சிரமம் இல்லாமல் சட்டுன்னு தெளிவாக புரியறதுக்காக திரியத்தே தர்க்க சங்கிரகா. என்ன, தர்க்க சாஸ்திரத்தினுடையதான சங்கிரகம். கிரியத்தே, செய்யப்படுகிறது. என்ன, அது என்னது, பாசிவ்ல சொல்றாருங்க. தர்க்க சங்கிரகம்ங்கிற இந்த சின்னதான புஸ்தகமானது சட்டுன்னு படிக்கணும்னு புரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்து யார் பாலகாலாக இருக்காளோ, பாலகாலன்னா யதாக்கிரமத்துல வயசுனால பாலகால இல்ல, யாருக்கு படிக்கணும்னு ஒரு உற்சுகதை இருக்கோ அந்த உற்சுகதை இருக்கிறதுனாலயே அவ பாலகால். என்ன, இப்ப அவ பாலகாலம் எப்படி சொல்ல முடியும்னு கேட்டாருங்க. இப்போ அந்த வதி அபிவாதன ஸ்துத்யோகன்னு இந்த வந்தன பதார்த்தத்துக்கு என்ன, வந்தனம்ங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, என்ன, சுவாவதிக உத்கிருஷ்டத்துவ பிரகாரத்துக்கா ஞானம்னு பேரு. அந்த உத்கிருஷ்டத்துவம் நிகிருஷ்டத்துவங்கிறது என்ன நிரூபிதம், ஞான நிரூபிதம். இது என்ன, என்ன காட்டுல நீ பெரியவன் அப்படிங்கிற அந்த புத்தி என்னத்தினால வருதுனால், என்னண்ட இருக்கக்கூடியதான விஷயம் உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கிறதுனால என்ன பண்றது அப்படின்னாக்க, உன்னை விட நான் பெரியவன் அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை எவனிடத்துல இருக்கோ, அந்த வஸ்து எவனிடத்துல வேணும்னு ஆசைப்படுறானோ இருக்கிற வட்டத்துலதான் போய் நம்ம என்ன பண்ணோம், இல்லாதவன் போய் வாங்கிப்போம். அதனால என்ன, இல்லாத பட்சத்தினால அவன் என்னது, அவனை விட கொஞ்சம் தாழ்ந்தவன். அதனால இந்த நமஹா வந்தனம் இத்தியாதிகள்லாம் என்னன்னா, தன்னை விட அவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு இந்த கிரந்தகர்த்தாவுக்கு. அதனால அதை படிக்கணும்னு யார் ஆசைப்படுறாளோ அவ அந்த நமஸ்காரங்கள் பண்ணி, எவன் நமஸ்காரத்தை ஏத்துக்கிறானோ பெரியவன், நமஸ்காரத்தை பண்றவன் அவனுக்கு தாழ்ந்தவன். எதனால தாழ்ந்தவன்னா, ஞானத்தினால. மற்ற விஷயத்தினால எது கிடையாது, வயசுனாலயோ இன்னொன்று கிரமத்தினாலயோ சொல்லல. இந்த சாப்தபல கிரந்தத்துல அதுக்காக சொல்லிருங்க, சுவாபதிக உத்கிருஷ்டத்துவம் கிம் ரூபம் நிகிருஷ்டத்துவம் கிம் ரூபம்னா ஞானத்தினால உத்கிருஷ்டம் கிருஷ்டத்துவம்னு சொல்லியிருக்கே தவிர, அதனால குருவனிடத்துல அந்த ஞானம் இருக்கிற காரணத்தினால, அந்த ஞானம் வேணுங்கிற காரணத்தினால அவரை குருவை நமஸ்காரம் பண்ணி அப்படின்னு சொல்றாருங்க. அதனால விஸ்வேசனைய மனசுக்குள்ள வச்சுக்கிண்டு தன்னுடைய குருவை நமஸ்காரம் பண்ணி, அதுக்கடுத்தாப்புல பாலர்களாக இருக்கக்கூடியதான படிக்கணும்னு ஆசை உடைக்கிற அவளுக்கெல்லாம் சுலபமாக புரியறதுக்காக இந்த தர்க்க சங்கிரகம்னு இந்த புஸ்தகத்தை நான் பண்றேன். இப்ப தர்க்கம்ங்கிற சப்தத்துக்கு பிரமாணிக அர்த்த பரீட்சணம் நியாயகான்னு சொன்னேன். என்ன, விசலேஷனம், பதார்த்தத்தை பத்தின விசலேஷனம். விசலேஷனம்னா அனலைசிங், அனாலிட்டிக் மெத்தட்னு சொல்ற பாருங்க. இந்த அனாலிட்டிக் மெத்தட் தான் இந்த விசலேஷனம்ங்கிறது. சரி, எதை பத்தி விசலேஷனம் பண்ண போறோம் அப்படின்னா, பிரமேயம்னு சொன்னோம். பிரமேயம்ங்கிறது என்னன்னா, இந்த புத்தியில விஷயமாக எதில் ஆக போறதுன்னா, திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவ. இந்த 7 தான் உலகத்துல இருக்கக்கூடியதான டோட்டல் கிளாசிபிகேஷன். இந்த உலகத்துல எத்தனை விதமான பதார்த்தங்கள் இருக்குன்னா அந்த 7 விதம் தான் பதார்த்தம். டோட்டல் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸ்னா நம்ம வாடுற யூனிவர்ஸ் மாத்திரம் இல்லை, இதுக்கு மேற்பட்டதான எத்தனை உலகங்கள் இருக்கு, பகவான் இருக்கான், அந்தர்யாமி இருக்கான், இதுக்கு மேல உலகம் இருக்கு அப்படின்லாம் சொல்றது பாருங்க. வேதம் சொல்றது நமக்கு கண்ணுக்கு அப்பாற்பட்டதான விஷயம் நம்ம நம்புறது இல்லை. நம்ம பிரத்யக்ஷம் ஏகமேவ பிரமாணம் சார்வாக்கனுக்கு. அது தவிர நமக்கு என்னென்ன இருக்கு, நமக்கு எந்தெந்த விஷயத்துல நமக்கு ஞானம் வருது அப்படிங்கறதெல்லாம் கேட்டோம்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் அத்தனையும் எத்தனைன்னு கேட்டோம்னா இந்த 7 விதம். 7 விதம். யாரு, தார்க்கிகாளுடையதான அந்த கிளாசிபிகேஷன் என்ன சொல்றது, இந்த 7 விதம்னு சொல்றது. திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவம். அபாவம்னா இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். அபாவத்தை கூட ஒரு பதார்த்தமா அவ என்ன பண்ணிருக்கா, கிளாசிஃபை பண்ணியிருக்கா.
இது சப்த பதார்த்தம். நம்ம 7ன்னு பேர் சொன்னார். 7 பதார்த்தங்களை பேர சொன்னார். பதார்த்தம் பேர சொன்னதுனாலே அந்த 7ங்கிறது தெரியப்படுது. மறுபடியும் என்னன்னு இப்படியாக 7 அப்படின்னு நம்பரை வேற சொன்னார். என்னத்துக்கு அர்த்தம்னார், இதுக்கு கீழேயோ இதுக்கு மேலேயோ பதார்த்தம் இல்லேன்னு அதை என்ன பண்ணார், நம்பரை எழுதி கடைசியில எவ்வளவுதான் பதார்த்தம்னு அதை சொல்றது என்னன்னா பதார்த்த நிஷ்கர்ஷம் பண்ணிவிட்டார் 7தான். நம்பரசன் பதார்த்தங்கள் திரவிய குணகர்ம சாமானிய விஜயமாய பவான்னு சொன்ன 7 நாள் பேரை சொன்னதுனாலே இந்த 7 தெரிஞ்சு போறது. மறுபடியும் 7ங்கிற நம்பரை சொன்னதுக்கு தாற்பயம் என்னன்னா இதுக்கு மேலேயோ கீழேயோ பதார்த்தங்கள் குறைவாவோ கூடவாவோ இல்லைங்கிறதுக்காக 7 சொன்னோம் அப்படின்னு சொன்னேன். இந்த 7 தான் என்னதுன்னா பிரமேயம். இந்த பிரமேயத்தை தான் என்ன கொண்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம்னா பிரத்யக்ஷ அனுமான உபமான சப்தங்களை கண்டு இந்த 7 பதார்த்தத்தை தான் நம்ம புரிஞ்சுக்க போறோம், விசலேஷனம் பண்ணிக்க போறோம், அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்க போறோம். அதுதான் இந்த தர்க்க சங்கரத்துல நம்ம சொல்ல போறோம் அப்படின்னார். சரி, முதல்ல சொன்ன அந்த திரவியம் என்ன, திரவியம்னா என்ன, தத்ர திரவியாணி. இந்த 7 பதார்த்தங்கள்ல முதல்ல சொன்னது திரவியம்னு சொன்னோம். திரவியம்னா என்னன்னா பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு பாருங்க. இந்த சாங்கிய சூத்திரம் ஆயிடுத்து இல்லையா உங்களுக்கு? சாங்கிய சூத்திரம் ஆயிடுத்தா? சாங்கிய காரிக்கு ஆயிடுத்தோ? இல்லையே. உங்களுக்கு சாங்கியம் இந்த வருஷம் பாடத்துல இல்லையா? அவளுக்கு பாடம் இல்ல 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 இல்ல, இந்த செமஸ்டர்ல இல்ல. ஓகே, அடுத்த செமஸ்டர். ஓகே, அந்த சாங்கியன்லயும் என்ன பண்ணுவோம்னா என்ன சதுர்விம்சதி தத்துவம்னு சொல்லுவோம். அதுல இந்த என்னன்னா பஞ்சமகாபூதங்கள், பூத சூக்மங்கள், ஏகாதச இந்திரியங்கள், சத்துவம், ரஜஸ்தமஸ், இப்படியா 24 பதார்த்தம் சொல்லுவா. வேதாந்திகளை இந்த மாதிரி 24 பதார்த்தத்தை தான் சொல்லுவா. என்ன பஞ்சாதிகளுக்கு இந்த என்ன பிரகிருதி மகத்து அகங்காரம், அதுக்கடுத்தாப்புல அந்த திரிகுண பிரகிருதி, அதுக்கடுத்தாப்புல ஏகாதச இந்திரியங்கள், பஞ்சமகாபூதங்கள், பஞ்சபூத சூக்மங்கள், அகமத்தம் 24 தத்துவம். இந்த 24 தத்துவம்ங்கிறது என்னன்னா அதுதான் சமஷ்டி தத்துவம். இந்த சமஷ்டி தத்துவம் இருக்கிறத வச்சுக்கிட்டுதான் உலகத்துல மறுபடியும் என்னாச்சு புருஷ தத்துவம், அதாவது ஜீவ தத்துவம், இந்த அந்த சைத்தன்யமானது உண்டாகும். அந்த சைத்தன்யம் உண்டாகிறதுக்கு சமஷ்டி தத்துவத்துல சொன்னதான இந்த 24 தத்துவங்கள் இல்லையானால் இதுக்கு மேல இந்த 24 தத்துவத்தை டிபெண்ட் பண்ணி தான் டோட்டல் அந்த ஜீவனங்கள்லாம் சச்சேதனம்னு சொல்லக்கூடியதான அறிவுள்ள பதார்த்தங்கள் இருக்க முடியும். இந்த அறிவுள்ள பதார்த்தம் உசுரோட வாழணும்னா இந்த 24 தத்துவத்து மேலதான் இருந்தாகணும். அந்த 24 தத்துவத்தை உங்களுக்கு ப்ரொவைட் பண்றவன் எவனோ அவன் தான் சர்வ அந்தர்யாமி, அவன் தான் சர்வத்திலையும் சர்வவித காரணம். அவனை சர்வவித காரணம் வந்தா நிமித்தமும் அவனைதான் உபாயமும், அதாவது அபின்ன நிமித்தோபாதானம்னு சொல்லுவா வேதாந்திகள்ல. அத்வைதிகள்லையும் சொல்லுவா, விசிஷ்டாத்வைதிகள்லையும் சொல்லுவா. மத்த சாஸ்திரத்தை வேற மாதிரி சொல்லுவா. அபின்ன நிமித்தோப அவனாகவே என்ன இருந்ததுன்னா இந்த 24 அச்சேதன தத்துவங்கள்ல இருந்து சேதன தத்துவமான 25வது தத்துவம் உண்டாருது. நம்ம கண்ணாலே பிரத்யட்சத்தினாலே பார்க்கலாம். இந்த அச்சேதனமா இருக்கக்கூடிய பதார்த்தங்களே சேதனமான பதார்த்தங்கள்ல உண்டாருதெல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் மேல வேதாந்தத்துல பெரிய பெரிய விசாரங்கள். நம்ம படிக்க போறது வெறும் தர்க்க சங்கரம். அதனால நம்ம சப்த பதார்த்தங்கள்ல முதலாகக்கூடியதான திரவியம்னு சொன்னோம் இல்லையோ, அந்த திரவியம் என்னன்னா இந்த பூமி, ஜலம், நெருப்பு, காத்து, ஆகாசம். ஆகாசம்ங்கிறது ஒரு கேப், ஒண்ணும் இதுவுமே இல்லாதபடிக்கு இந்த ஈதர்னு ஒண்ணு சொல்றோமோ இல்லையோ, ஈதர்னு நீ சயின்ஸ் படிச்சுவாள்லாம் சொல்லுவா. அந்த ஈதர்னு ஒண்ணு இருக்கிறது காலத்துல நம்ம இங்க செல்லல, இங்க பஸ் பட்டன் அமுத்தின உடனே இங்கேருந்து லண்டன் போறது, ஒயிட் ஹவுஸ் போறது, ஒயிட் ஃபீல்டு போறது, என்ன நம்மத்துக்கெல்லாம் போறது, எங்கெங்கெல்லாம் போறது. அது என்ன அந்த எப்படி போறதுன்னா அந்த ஆகாசத்தை கொண்டு போறது. ஆகாசத்துல இதை எப்படி கடத்துறது, இதாவது இந்த கடத்தின்னு சயின்ஸ்ல சொல்லுவா, பிசிக்ஸ்ல அவ சொல்லுவா. எதை கொண்டு கடத்துறதுன்னா இந்த ஆகாசத்துல ஈதர்னு ஒண்ணு பதார்த்தம் இருக்கு. அந்த ஈதர்ங்கிற பதார்த்தம் இந்த என்ன கரண்ட் வேவை இந்த பக்கம் தள்ளித்தனா இப்படி ஜலத்துல ஒரு பக்கம் கல் அடிச்சோம்னா அந்த வேவானது 1 by 1 மேல மேல போயிட்டு, அதே மாதிரி இந்த ஈதர் மூலமா அந்த வஸ்துவானது இந்த சப்தத்தையோ ரூபத்தையோ எல்லாத்தையும் கடத்துறதுங்கிற என்ன அது அறுதியில் கடத்தல் என்னமோலாம் சொல்றாங்க. அதுல ஏமா நம்ம அந்த சயின்ஸ் எல்லாம் நம்ம அதிகம் வாசிக்காதனால நமக்கு தெரியல. என்ன கடத்தி கடத்தாதெல்லாம் சொல்றா இல்லையா? அதே மாதிரி இந்த ஆகாசம்ங்கிறது வெத்தடம்னு நம்ம கண்ணுக்கு புரியாதனால வெத்தடம் புரிஞ்சுக்கோம். இது உள்ளுக்குள்ள சத்தம் இருக்கு, எத்தனையோ இருக்குன்னா வேதமும் சொல்றது என்ன ஆகாசத்து உள்ளுக்குள்ள எத்தனை இருக்குங்கிறதாக சொல்றது. ஆமலா என்னன்னா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியதான இந்த பிரமேயமான திரவியம் இருக்கு பாருங்க, அந்த திரவியம் எத்தனைன்னா என்ன நவைவ, இந்த திரவியம் 9. எப்படி சப்தைவ பதார்த்தம்னு சொன்ன மாதிரி இந்த திரவியம் எத்தனைன்னா 9. அந்த நவன் 9 நம்பரை போட்டு ஏவன் ஏவகாரத்தை போட்டதுனால இதுக்கு மேலேயும் இல்ல இதுக்கு கீழையும் இல்லை. இந்த 9 என்னன்னா பஞ்சமகாபூதங்கள், அதுக்கு மேல ஆகாச, கால, திக்கு, ஆத்ம. ஆகாச ஆயிடுத்து இல்லையா, கால, திக்கு, ஆத்ம, மனாம்சி.
பிருத்தியப் தேஜோ வாயு ஆகாசம் பஞ்சமகாபூதங்கள். அதுக்கடுத்தாப்புல கால திக்கு ஆத்ம மனாம்சி. இந்த 9 பஞ்சமகாபூதங்களும் பாக்கி இந்த காலதிகாத்ம மனாம்சி 4. அந்த 9 தான் திரவிய பதார்த்தம். இந்த திரவிய பதார்த்தம் பிரமேயம். இந்த பிரமேயம்ங்கிறது எதை கொண்டு புரிஞ்சுக்க போறோம்? நம்ம பிரத்யக்ஷானுமானோபமான சப்தங்களை கத்தி இந்த பிரமேயத்தை விவரமாக நம்ம புரிஞ்சுக்க போறோம், விசலேஷனம் பண்ணி புரிஞ்சுக்க போறோம். திரவியத்தை பத்தி எத்தனை திரவியங்கள்னு சொல்லியாச்சு. அதுக்கடுத்தாப்புல திரவிய குண கர்ம. குணத்தை எத்தனை குணம் இருக்குன்னு என்ன? ரூப ரச கந்த 24 குணங்கள் இருக்கு. யாருக்கு? இந்த தார்க்க சாஸ்திரத்தை சொல்றாலே இவா விஷயமாக. வேதாந்திகளுக்கு 24 குணம் இல்லை, விசிஷ்டாத்வைதிகளுக்கு 10 குணம். வேதாந்திகளுக்கு அத்வைதிகளுக்கு குணம்ங்கிறது தனியான ஒரு பதார்த்தம் அவா ரீதியில கிடையாது, விவகாரத்துல உண்டு, விவகாரிக்க. அதனால என்னன்னா வாஸ்தவத்துல இந்த குணங்கள்லாம் எதுவுமே இல்லை. அதாவது ரூபரச கந்தாதிகளும் எதுவுமே இல்லை. அதெல்லாம் நமக்கு தெரியுறது அஜ்ஞானத்தினால ரூபரசங்கள் இருக்கா மாதிரி தெரியுது. பௌத்தனுக்கும் கிடையாது இந்த மாதிரி. பௌத்தனுக்கு சர்வம் சூன்யம் மொத்தம் சர்வம் கேவலம் ஞானம் தான் பதார்த்தம், அதுவும் க்ஷணிகம் பதார்த்தம், இப்படியாக இருக்கும்னு பௌத்தம் சொல்றான். ஆனால் இந்த தார்க்கிகாலுக்கு 24 குணங்கள் உண்டு. இந்த 24 குணங்களும் எப்படி இருக்கும்னு கேட்டோம்னால் திரவியத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதனால்தான் முதல்ல திரவியத்தை சொன்னோம், அதுக்கடுத்தாப்புல இந்த குணத்தை சொல்றோம். என்னன்னா இப்ப கடம்னு ஒரு திரவியம் இருக்குன்னா அதுக்கு கடத்துக்கு கம்பு கிளிவாதிபத்தி இந்த உருட்டையா வாயு உருண்டதாக ஜலத்தை எடுத்துன்னு போகக்கூடியதாக இந்த தன்மை எல்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த தன்மை அதனுடையதான அந்த ரூபம் இருக்கு. இந்த கடத்துல இந்த ரத்த என்ன அதாவது ஷேப்பு கலர், மண்ணை சுட்டதுனால ஷேப்பு கலர், இதெல்லாமே ரூபத்துல சேரும். ரூப ரச. ரசம்ங்கிறது ஜலத்தினுடையதான ஸ்வரூபம், கந்தம் பிருத்திவினுடையதான, ஸ்பர்ஷம்ங்கிறது என்ன வாயுனுடையதான குணம். என்ன ரூப ரச கந்த ஸ்பர்ஷ. சங்கியா. சங்கியாங்கிறது என்னன்னா தேசிகன் என்ன சொல்றாருன்னா விசிஷ்டாத்வைதத்துல சங்கியாங்கிறது புத்தினால நம்ம புத்தினால புரிஞ்சுக்க கூடியது சம்யா. ஆனா இந்த சாங்கியம் யோகம் அப்படின்னு இதுல பகவத்கீதையில சொல்றாரு. சாங்கியம் யோகம்ங்கிறதாக எத்தனையோ சொல்றாரு இல்ல. சாங்கியம் சம்யா. இந்த கியாங்கிறது இப்ப இந்த நம்பர் 1 2 3 4 நம்ம போட்டு இருக்கோம் இல்லையோ, இது நம்ம புத்தினால புத்தியினுடையதான அபேட்சையினால புத்தியினுடையதான அந்த அதை என்ன பண்றது உள்நடக்க கூடியதான அந்த தன்மையினால புத்திக்கு தன்னுடையதான இந்த பூர்வாபர காலத்தினுடையதான சம்பந்தம் புத்திக்கு வச்சுக்க முடியுமானதுனால இப்ப நம்ம என்ன பண்றோம்னா சேர்ந்தாப்புல ஒரு 10 காய் ஏதோ 10 தேங்காவோ 10 இல்லைன்னா மாங்காயோ 10 எதையோ ஒண்ணு இல்லைன்னு 10 மனுஷனோ. இப்ப கிரிக்கெட்ல 11 நம்பர் வைக்கிறான் பாருங்க, 1 2 3 நினைக்கிறான். இந்த 1 2 3ங்கிறது சங்கியை. இந்த சங்கியங்கிறது வெறும் புத்தினால ஏற்பட்டதானதான ஒரு விசேஷம், புத்தி விசேஷத்தினால ஏற்பட்டதுதான் சங்கியை. இப்ப பாருங்க 11 நம்பர் கிரிக்கெட்ல இருக்கோம் இல்லையோ, இந்த 11 நம்பர் பின்னாடி போட்டு இருக்கிறது தான் நம்பர். இப்போ 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர்னு ஒருத்தன் போட்டுனான். அந்த நெக்ஸ்ட் ட்ரிப் கிரிக்கெட்ல வரப்போது அந்த 1ஆம் நம்பர் 1ஆம் நம்பரா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த நம்பர் பின்னாடி இருக்கிற பேட்சை மாத்தி போட்டானா அந்த நம்பர் 1 2 3 இருக்கான்னு கேட்டோம்னா 1 2 3 இருக்கு. அந்த 1 2 3 எதுல இருக்குன்னா நம்ம புத்தியில தான் 1 2 3ன்னு இருக்கு. அந்த வஸ்துவத்துல இப்ப 1ஆம் நம்பர் விளையாடுறான்னா அந்த மனுஷனுக்கு அந்த 1ங்கிற நம்பர் பர்மனண்டா உடம்போட இருக்குமான்னு கேட்ட எப்படி கடத்துக்கு அந்த கம்பு கிளிவாதி ரூபமானது அந்த உடம்போட சித்தமான ஒரு விஷயமாச்சோ, அதே மாதிரி 1 2 3 நம்பருங்கிற இந்த நம்பர் இருக்கு. அந்த வஸ்து எந்த ஒரு வஸ்துக்கும் இந்த நம்பர் அதோடய சித்தமாக இருக்காது, அது காலத்தினால பின்னாடி மாறி போயிடும். அதனால என்ன இந்த 1 2 3 நம்பர் இருக்கான்னு கேட்டோம்னா நம்ம புத்தியில தான் இருக்குது. அதனால இந்த புத்தியினாலே அபேட்சையினாலே புத்தி அபேட்சிதமாக அபேட்சா புத்தியினாலே இந்த 1 2 தித்வாதி சங்கைகள்லாம் இருக்கு. இந்த ஏகத்துவம் தான் எந்த ஒரு வஸ்துவா இருந்தாலும் அது ஒண்ணுங்கிற அந்த ஏகத்துவங்கிற தன்மையானது வஸ்துவோட கூடினதாக இருக்கும். 2 3 4 இருக்கு பாருங்க, அந்த 2 3 4 என்ன வருது நம்மளையினுடையதான புத்தியினுடையதான அபேட்சையினால கம்பேரிட்டிவ் நாலேஜ், இது கம்பேரிசன். இது இதுக்காக இது 2வது, இதுக்காக இது 3வதுன்னு இந்த புத்தி இந்த சங்கியை பத்தி ரொம்ப விசேஷமா விசாரம் பண்றாருங்க. அதனால புத்திங்கிறது நம்ம சங்கியாங்கிற பேர் ஏன் வந்ததுங்கிறதுக்கு எத்தனை கதை சொல்றேன் நான். நம்ம புத்தியில இது 1வது, இந்த இவனே மறுபடியும் 2வது இடத்துக்கு இந்த அபேட்சிச்சு இவன் 2வது. இப்போ 3வது 4வதுன்னு பேரு என்னதுனாலன்னா இவன் 1ஆம் இவன் 2வது ஆயிட்டான், அவன் அடுத்தாப்புல இவனுக்காக இதை கம்பேர் பண்ணச்சே இவன் 3வது. இப்படிதான் நம்பர் வருது. அதனால என்னன்னா புத்தினாலே ஏற்பட்டதான ஒரு புத்தி விசேஷம் தான் இந்த சங்கியங்கிறது. அதனால்தான் இதுக்கு பேர் சங்கியான்னு பேரு. வாஸ்தவத்துல நம்பர் ஆனது என்னன்னா அந்தந்த வஸ்துக்கு ஏற்பட்டதான அந்த ஏகத்துவம் அந்தந்த வஸ்துவோட வஸ்துகதமாக இருந்துருக்கு, தனியாக தெரியாது. வஸ்துவனுடைய ஏகத்துவங்கிறது வஸ்துவோ ஸ்வரூபத்தோடயே இருந்துருக்கு அந்த ஏகத்துவம். அதனாலதான் எந்த ஒரு வஸ்துவும் நிர்தர்மகமாகவோ
நிர்விசேஷமாகவோ பாசிக்காது. அந்த ஏகத்துவங்கிறது வஸ்துகத ஸ்வரூப வஸ்து ஸ்வரூபத்தோட பாசிக்குங்கிறது விசிஷ்டாத்வைதனுடையதான தத்துவம். மற்றவாளுக்கு இந்த ஞானத்தை அதாவது குணத்தை ஒத்துக்காதவா அந்த ஏகத்துவம் இல்லை வஸ்துதான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது எல்லாம் வேற பக்கம் வேதாந்தியினுடைய பல விசாரங்கள். அது இந்த சங்கியாங்கிற பேர் வந்ததுக்கு காரணம் இந்த 1 2 3ங்கிறது நம்ம புத்தியில தான் இருக்கே தவிர இந்த 1 2 3ங்கிறது இந்த புத்தியினுடையதான அந்த கிரகண சாமர்த்தியத்தினால இது 2 இது 3 நம்ம சொல்லிட்டு போறதுனால வாஸ்தவத்துல இந்த புத்தியில இந்த ஏகத்துவ ஜித்வாதிகள்லாம் இருந்துட்டு இருக்கு. வஸ்துவோட நம்பருங்கிறது என்னங்கிறது வஸ்துவோட இருக்கக்கூடியது. அந்த 1ங்கிற நம்பர் வஸ்துவோட அந்த வஸ்துகத ஏகத்துவம் இருக்குதுன்னு இருக்கு. அதுக்கு மேல அந்த என்னோட இன்னும் ஆட் பண்ண போது நம்ம புத்தியினுடையதான அந்த என்ன பண்றது ஹார்ட் டிஸ்க்ல சேர்த்து வச்சுக்கிறோமே என்னது இது ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி புத்தி ஸ்டோரேஜ் அந்த கெப்பாசிட்டினால இதுக்குனால இது 2 இது 3 அப்படின்னு நம்ம பண்ணி வச்சுக்கிறோம். அந்த ஸ்டோரேஜ் இந்த ஸ்டோரிங் கெப்பாசிட்டி இருக்கு பாருங்க. அந்த கெப்பாசிட்டி எங்க இருக்குன்னா புத்தியில இருக்கு. அந்த புத்தியில இருக்கிறதுனால இது 2 3 4 நம்ம என்ன பண்றோம் கணக்கு பண்றோம். அதனால அது என்ன அந்த சங்கியங்கிறது புத்தியில இருக்கிறது சங்கியா. அதனால அதுக்கு பேர் சங்கியான்னு பேரு. ரூபரசகந்த ஸ்பரிச சங்கியா. பரிமாணம்ங்கிறது அது ஆக்குபன்சி எவ்வளவு இடத்த எந்தெந்த வஸ்து எவ்வளவு தூரம் இடத்த ஆக்கு பண்ணிக்கிறதோ அது பரிமாணம். பரிதோமானம் பரிமாணம். ரீ போட்டதுனால நத்தம் வந்தது பரிமாணம். பிருத்தக்த அது ஒன்னோட ஒண்ணு சேராம இருக்கிறதுனால அது தனித்தனியா இருக்கிறது பிருத்தக்தம். சம்யோகம் சேர்ந்து இருந்தால் சம்யோகம். இந்த பிருத்தக்தத்துக்கும் இந்த விபாகத்துக்கும் பிருத்தக்தம் விபாகம் பிரதத்துவம் என்னது தனியாக பார்க்கக்கூடியது. விபாகம்னா சேர்ந்து இருக்காமல் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது விபாகம். என்ன கிட்டத்தட்ட பிரதக்தத்துக்கும் இந்த விபாகத்துக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை, அதே மாதிரிதான் இருக்கு. பரத்துவம்ங்கிறது அதிகமா இருக்கக்கூடியது, அபரத்துவம்ங்கிறது குறைவா இருக்கக்கூடியது. என்ன குருத்துவம் நிறைய வெயிட்டா இருக்கு, திரவத்துவம் ஓடுறது, ஜலத்தை விட்டா எப்படி பெருகிறதோ ஸ்ப்ரெட் ஆறுதோ என்ன, அதனால திரவத்துவம். ஸ்னேகத்துவம்னா கையில ஒட்டுறது இருக்கு பாருங்க. இப்ப எண்ணெயை தொட்டா உடம்புல ஒட்டுறதுக்கு அதுக்கு ஸ்னேகம். சப்தம் தான் இப்ப காதல். இப்ப இந்த ஆகாச குணமான இந்த ரூபரசகந்த ஸ்பரிச சொன்னோம் இல்லையா, அந்த அதுக்கு மேல சப்தம் சொல்லியிருக்கணும். ரூபரசகந்த ஸ்பரிச சப்தன்னு முதல்ல சொல்லியிருக்கணும். இவர் சொல்ற போது சப்தத்தை என்ன பண்ணிட்டார், நடுவுல இருக்கக்கூடியதான சில அதாவது கிரியாகதமான சில குண விசேஷங்கள் இதெல்லாம் இந்த பிருதக்த பரிமாண இந்த சம்யோக விபாகங்கள் என்னன்னா கிரியையினால் ஏற்படக்கூடியதான குண விசேஷங்களை நடுவுல சொல்லிட்டு இப்ப ரூபரசகந்தத்தினுடைய பூதத்தினுடையதான குணங்கள் இது ரூபரசகந்த ஸ்பரிச. அடுத்தாப்புல சப்தம் ஆகாசத்தினுடைய குணம் சப்த. இந்த புத்தி சுகதுக்க இச்சா துவேஷ பிரயத்தன தர்மா தர்ம சம்ஸ்காரங்கள்லாம் இருக்கு பாருங்க. இந்த 8ம் என்ன ஆறுதுன்னா புத்தி சுக துக்க இச்சா துவேஷ பிரயத்தன தர்ம அதர்ம சம்ஸ்காரா. இதுகள்லாம் என்னன்னா புத்தியினுடையதான அவஸ்தா விசேஷங்கள். அதனால்தான் விசிஷ்டாத்வைதிகள் புத்திங்கிறதோட சொல்லி விட்டுடுவா. அந்த சுகதுக்க இச்சா துவேஷங்கள புத்தியினுடையதான அவஸ்தா பேதங்கள். ஒரு ரொம்பவும் நல்ல புத்தியில இருந்தானா சுகமா இருக்கு, அதுவே ரொம்ப சிரமப்படுறதா இருந்தா துக்கமா இருக்கு. அதனால புத்தியினுடையதான அவஸ்தா பேதம் இதெல்லாம் விசிஷ்டாத்வைதிகள் புத்திங்கிற அதனுடையதான அவஸ்தைன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் விலக்கி விடுவா. அதனால 10 குணம் அவளுக்கு விசிஷ்டாத்வைதி. இவாளுக்கு என்னது தார்க்கிகாலுக்கு 24 குணங்கள். என்னென்ன 24 குணங்கள்? ரூபரசகந்த ஸ்பரிச சங்கியா பரிமாண பிரதக்த திரவத்வ சம்யோக விபாக பரத்வ பரத்வ குருத்வ ஸ்ரவத்வ ஸ்நேக சப்த புத்தி சுக துக்க இச்சா துவேஷ பிரயத்தன தர்மா தர்மா சம்ஸ்காரா. சம்ஸ்காரமும் புத்தியில ஏற்படுறதுதான். இப்படியாக சதுர்விம்சதிர் குணா. இப்ப திரவியத்தை படிச்சோம். திரவியத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியதான குணங்கள் ரூபரசகாந்தா 24 தான்னு சொல்லிவிட்டா. அதுக்கு அடுத்தாப்புல திரவிய அதன திரவிய குண கர்ம. கர்மா என்னன்னா உக்ஷேபண அபக்ஷேபண அகுஞ்சன பிரசாரண கமனானி 5 தான் கர்மா. கர்மாங்கிறது ஆக்ஷன். வியாக்கரணத்துல கர்மான்னு சொன்னோம்னால் என்ன வியாபாரோ பாவனா சைவோத்பாதனா சைவச்சக்ரியா அப்படின்னு சொல்றேங்க. என்னன்னா ஆக்ஷன் இருக்கு பாருங்க. அந்த ஆக்ஷன்ங்கிறது என்ன, மேல் நோக்கி போறது கீழ் நோக்கி போகிறது, தன்னால அது எலாஸ்டிக் பிரியறது, சுருங்கிறது, விரியறது, பிரசாரணம் பிரியறது, கமனம் நடக்கிறது. உத்தரதேசம் யோக அனுகூல வியாபாரம் கமனம். என்ன கச்சதின்னா என்னன்னா இந்த கால தனக்கு முன்ன இன்னும் ஒரு பக்கத்துல எடுத்து முன்ன சம்யோகானுகூல். இந்த காலம் என்ன பண்றோம், இங்க இருக்கிற காலனுடைய இந்த பிருத்திவியினுடையதான நம்ம பாதத்தினுடையதான சம்பந்தத்தை என்ன பண்றோம் முன்னோக்கி தூக்கி அடுத்த இடத்துல சம்பந்தத்தை படுத்துறோம். உத்தரதேச சம்யோக அனுகூல வியாபாரம் தான் கமனம். இப்ப கமனம். இப்படியாக இந்த கர்மாக்கள் என்னன்னா திரவிய குண கர்ம. குணத்தை 24, கர்மா என்ன 5 வித கர்மா. என்னது உக்ஷேபணம், என்னது மேல் நோக்கி கீழ் நோக்கி, பிரசரணம் அதாவது ஸ்ப்ரெட் ஆறுது, அப்புறமா கமனம் நடக்கிறது. இப்படியாக ஆகுஞ்சன பிரசாரண, உக்ஷேபண அபக்ஷேபண ஆகுஞ்சன,
இது மூணும் மேல் நோக்கி கீழ் நோக்கி க்ஷேபண அபக்ஷேபண கீழ் நோக்கி ஆகுஞ்சன மடக்கிக்கிறது சுருக்கிக்கிறது பிரசாரண விரிக்கிறது ஸ்ப்ரெட் ஆறுது கமன உத்தர தர்மயோக அனுகூல ரூப வியாபாரம் இது கர்மா. சாமானியம் திவிதம். சாமானியம்னா ஜெனராலிட்டின்னு ஒண்ணு சொல்றோம் பாருங்க. இப்ப மாடுன்னு சொன்னோம்னால் அந்த மாட்டுக்கு காமனா என்ன இருக்கு? 4 கால் இருக்கு, வால் இருக்கு, கொம்பு இருக்கு. இது எல்லா மாட்டுக்கும் இருக்கு. எரும மாட்டுக்கு இருக்கு, பசு மாட்டுக்கு இருக்கு. பசு மாட்டுலயே கருப்பு மாட்டுக்கு இருக்கா, சேப்பு மாட்டுக்கு இருக்கான்னா இந்த மாட்டுக்கு இருக்கு, அந்த மாட்டுக்கு இருக்கு. சரி, வெள்ளை மாட்டுக்கு இருக்கான்னா இருக்கு. இந்த கருப்பு சேப்பு வெள்ளை எல்லாம் மாட்டுல பேதமா இருந்தாலும் கூட அதனுடையதான காமன் ஜெனராலிட்டின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. 4 காலு வாலு ஒரு ஸ்நாதி மொத்தம் 2 கொம்புங்கிறது அது எல்லாத்துக்கும் காமனா இருக்கிறதுனால அந்த காமனா இருக்கக்கூடியதுதான் சாமானியம். இதுதானேப்பா சாமானியம்னு சொல்றோம் இல்லையோ. இது எல்லா இடத்துலயும் எது இருக்குமோ அதுக்கு பேர் சாமானியம்னு பேரு. அந்த காமனா இருக்கக்கூடியதான இந்த சாமானியமான இந்த ஸ்வரூபம் இருக்கு பாருங்க. இது என்னன்னா ரொம்ப இடத்துல இருக்கு. அதாவது இப்ப மாட்டுலயே பாருங்களேன், மாட்டுலயே 4 கால் இருக்குங்கிறது எல்லா மாட்டுக்கும் இருக்கு இல்லையா? அதுக்கு அடுத்தாப்புல கருப்பு மாட்டுக்கு அந்த 4 கால் இருக்கான்னு கேட்டோம்னா கண்டிப்பா இருக்கு. சரி, வெள்ளை மாட்டுக்கு 4 கால் இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு. அதனால என்னன்னா இந்த பசுல இந்த சதுஷ்பாத்தங்கிறது சாமானிய தர்மம். சரி, இது இந்த சாமானிய தர்மத்தை எல்லா மாட்டுக்கும் பரவிக்கிறதுனால சாமானியம். இப்ப பாருங்க, ஜெர்சி பசுல இப்ப பழைய காலத்துல மாதிரி இந்த திமில் இருக்க மாட்டேங்கிறது அந்த மாட்டுக்கு. இப்ப திமில் இருக்கிற மாடு இருக்குன்னு கேட்டோம்னா அந்த என்னன்னா சாமான்யமா எல்லா மாட்டுக்கும் இருக்கக்கூடிய 4 காலுங்கிற இந்த 4 கால் சதுஷ்பாத்தம்ங்கிறது எல்லா மாட்டுக்கும் இருக்கு. ஜெர்சி பசுக்கு திமில் இல்லையா? இப்ப என்ன திமில் இல்லாத பசுமான்னு சொல்ற போது என்ன, அது எல்லா மாட்டுக்கும் இல்ல, அதுல ஒரு பர்டிகுலரா அது என்ன பண்ணுது, எல்லா மாடுங்கிற அந்த எல்லாங்கிற சப்தத்துல அந்த திமில்னு ஒரு விசேஷனை போட்டோம்னா என்ன ஆகுதுன்னா அது என்ன ஜெர்சி மாத்திரம் குறிக்கிறது இல்லையா? அதனால என்னன்னா சதுஷ்பாத்தம் சர்வகோ சாமானியம் அப்படின்னு வச்சோம்னால் ஜெர்சி கோக்கு மாத்திரம் என்னன்னா சதுஷ்பாத்தம் இல்லை. என்னன்னா இப்ப இந்த சாமானிய தர்மமானது எல்லா ஜாதியிலையும் எல்லா பசுவனிடத்திலையும் இருந்தாலும் கூட திமில்கிற அந்த ககுது இருக்கு பாருங்க. ககுது இல்லாத மாடுன்னு சொல்ற போது என்னன்னா அந்த சதுஷ்பாத்தம் இருக்கும், அந்த ககுத்தும் இல்லாத ககுத்மித்வம் இல்லாததான மாடுன்னு சொல்ற போது என்ன ஆகுனா இந்த சாமானியமா இருக்கக்கூடியதான எல்லா இடத்துலயும் வியாப்தி இருக்கக்கூடியதான அந்த சதுஷ்பாத்தம் அந்த இடத்துல இருந்தாலும் கூட திமில்கிற அந்த விசேஷமானது அந்த என்ன பண்றது, அந்த இடத்த குறைக்கிறது. என்ன எவ்வளவு தூரம் அந்த வியாப்தி இருக்கோ சதுஷ்பாத்தம் வியாப்தி, அந்த திமில்கிற இன்னொரு விசேஷணத்தை போட்டோம்ல அந்த சதுஷ்பாத்தம் என்ன வார்த்தை குறையுது. அதனால என்னன்னா அதிக தேச வியாப்தி அல்பதேச வியாப்தி. பரம்ங்கிறது அதிக தேசமான வியாப்தியான சாமானிய ஜாதி, அபரம்ங்கிறது என்னன்னா அல்பதேச வியாப்தமாக இருக்கக்கூடியதான ஒரு ஜாதி விசேஷம். அதனால இந்த சாமானியன்னா எல்லா இடத்துலயும் பரவிக்கூடியதான அந்த தன்மையிலேயே குறைஞ்ச இடத்துல பரவி இருக்கு, நிறைஞ்ச இடத்துல பரவி இருக்குங்கிறதான இந்த பரம் அபரம்னு சொன்னோம். பரம்ங்கிறது நிறைய இடத்துல பரவி கூடியதான சாமானியம், அபரம்ங்கிறது குறைச்ச இடத்துல பரவி இருக்கக்கூடியதான ஜெனராலிட்டி. ரெண்டும் ஜெனராலிட்டி தான், பல இடத்துல இருக்க வேண்டியதான். ஜெனரல்னு சொன்ன சப்தத்துக்கு காமன் சொன்ன சப்தத்துக்கு எல்லா இடத்துலயும் பொதுவா இருக்கக்கூடியதான தர்மம் தான் அது. அந்த காமனா இருக்கக்கூடியதான இந்த பொதுவா இருக்கக்கூடிய தர்மம் நிறைய இடத்துல இருக்கக்கூடியதான பொது தர்மம், குறைச்ச இடத்துல இருக்கக்கூடியதான பொது தர்மம். இப்படின்னு உதாரணத்துக்கு சொன்னோம்னால் பிருத்திவித்வம்னு ஒரு ஜாதியை சொல்றோம். இந்த பிருத்திவித்வம்ங்கிற இந்த ஜாதி சர்வ பிருத்திவியிலையும் இருக்கு. ஆனால் கடத்துவம்ங்கிற இந்த ஒரு ஜாதியில கடத்துக்கு இந்த பிருத்திவித்வம் இருக்காமனால் அதுவும் மண்ணால் ஆனதுதான், அதுவும் இந்த பிருத்திவி தர்மத்தோட சேர்ந்ததுதான். ஆனால் கடத்துவம்ங்கிற இந்த சப்தத்துக்கு பிருத்திவித்வம் இருக்கானா இருக்கு. ஆனால் கடத்துவம்ங்கிற இந்த சப்தத்தை சொல்லி இந்த பிருத்திவித்வம் விபாதிச்சோமானால் பிரிச்சோமானால் அது சர்வ பிருத்திவித்வத்துல இருக்க முடியுமானால் இருக்க முடியாது. கேவலம் கடமாத்திர விருத்தியான தர்மமா இருக்கும். அதனால இந்த அபரமான தர்மம் இது. ஒண்ணு பிருத்திவித்வங்கிறது பரமான். அதனால பரம் அபரம் சர்வத்திர வியாப்தம், அந்த சர்வத்திர வியாப்தத்திலேயே குறைச்சலா இருக்கக்கூடியதுக்கு அபரம்னு பேரு. அதனால இந்த சாமானியம்ங்கிற இந்த ஜெனராலிட்டிங்கிறது 2 விதம், பரம் அபரம் அப்படியாக சொன்னோம். பரம் அபரம்னு சொன்னோம். சரி, இப்ப திரவிய குண கர்ம சாமானிய வரைக்கும் படிச்சுட்டோம் இல்லையா? விசேஷம் விசேஷம்னா என்னன்னா இந்த வைசேஷிகால்னு நையாயிகால்ல வைசாஷிகால்னு சொல்லும்போது இந்த விசேஷங்கிற விசேஷமான இந்த ஒரு தர்மத்தை யார் ஒத்துக்கிறானோ அந்த வைசேஷிகன். அதனாலதான் அவனுக்கு மத்த நையாயிகன் ஒத்துக்கல. இந்த விசேஷ தர்மத்தை எவன் ஒத்துக்கிறானோ ஆனா வைசேஷிகால்னு பேர். அதனால்தான். அதனால விசேஷம்னா என்னன்னா அதனுடையதான ஸ்பெஷல் குவாலிட்டின்னு வச்சுக்கோ. விசேஷாஸ்து அனந்தா ஏவ. அந்த விசேஷ தர்மம்ங்கிறது இதுதான் இப்படிதான் ஒண்ணுன்னா சொல்லி ஒண்ணு ஒரு இடத்துக்கு அதனுடைய ஸ்பெசிபிக்கா அதனுடையதான ஒன்னொன்னுக்கு ஒரு விசேஷமான குவாலிட்டி இருந்துட்டு இருக்கு. எறும்புக்கு சித்தம் இருந்துட்டு இருக்கு. ஆனால் எறும்புக்கு ஒரு குவாலிட்டி என்ன இருந்துருக்கா, அது மூந்து பார்த்து தன்னுடையதான சொத்தை இந்த மாதிரி ஒரு ஒன்றுத்துக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குவாலிட்டி இருக்கு பாருங்க.
அந்த விசேஷமான தர்மம் இது. ஒன்னொன்னுத்துக்கும் தனித்தனியா இருந்துருக்கு. இத்தனைதான் இருக்குன்னு அதை தனியா கணக்கு பண்ணி சொல்ல முடியாது. எப்படி நவைவ சப்தைவ அப்படின்னு சொன்னோம் இல்லையோ, சதுர்விம்சதிர் குணான்னு சொன்னோம் இல்லையோ, இது 24 பஞ்ச உக்ஷேபண அவக்ஷண பஞ்சகர்மானின்னு சொன்னோம் இல்லையோ, அதே மாதிரி எத்தனை நம்பர் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டோம்னா அது இத்தனை நம்பர்னு சொல்ல முடியாது. கணக்கில் அடங்காதது அனந்தம் அனந்தா ஏவ. சமவாயஸ்து வேக ஏவ. சமவாயம் சமவாயம்னா என்ன அர்த்தம்? சம் பூர்வக சம் அவபூர்வக அயபய தாதுங்கிற தாதுல இருந்து அயபய கதம் அப்படிங்கிற தாதுல இருந்து சம் அவ ஆய சமவாய சமவாய அப்படிங்கிற சப்த நிஷ்பத்தி ஆகுது. சமவாயம் சமவாயம்னா நித்தியமாக சம்பந்திச்சிருக்கக்கூடியதான ஒரு சம்பந்தத்துக்கு சமவாயம்னு பேரு. இப்ப பாருங்க, இப்ப நம்ம கிட்ட துணி இருக்கு. துணி நூலினுடைய சம்யோகத்தினால ஏற்பட்டது. நூலினுடையதான த்ரெட்டு ஒண்ணுக்கு பர்மனண்டா ஒண்ணுக்கு ஒட்டி இருந்ததுனால அது துணியாருது. அந்த துணியில கருப்பு சேப்பு வெள்ளையெல்லாம் கலர் போடுறோம். இந்த கருப்பு சேப்பு வெள்ளை இந்த கலரை துணியை விட்டு எடுக்க முடியுமான்னு கேட்டோம்னா, கரை ஆயிப்போச்சுன்னா ஒருத்தர அந்த துணியை விட்டு கரை எடுக்க முடியுமான்னு கேட்டோம்னா, துணிதான் கிழிமே தவிர கரை போகாது. அதனால இப்ப அந்த கலர் இருக்கு பாருங்க, கருப்பு சேப்பு கலர், அந்த துணியும் கருப்பு சேப்பு கலரும் ஒன்னான்னு கேட்டோம்னா கண்டிப்பா அது ரெண்டு துணி வேற கலர் வேற. அதனால அந்த துணியை அந்த கலரை விட்டு பிரிக்க முடியுமானா பிரிக்க முடியாத ஒரு சம்பந்தம் இருக்கு பாருங்க. அதுதான் சம் அவபூர்வகமான அயபய. அது கூட சேர்ந்து போய் உட்கார்ந்து சேர்ந்து எடுத்துங்கிறதுக்கு சமவாயம்னு சொல்றோம். இந்த சமவாயம்ங்கிறது என்னன்னா, அது பிரிக்க முடியாததான என்னது இன்செபரபிளி கனெக்டட்னு சொல்றோம் பாருங்க. அது பிரிக்க முடியாததான ஒரு சம்பந்தத்தை கூடியத ஒரு அது பேர் என்னன்னு பேரு சொல்றோம், சமவாயம்னு சொல்றாள். யாரு? தார்க்கிகால் சொல்றாள். வேதாந்திகள் ஒத்துக்கிறதுல இந்த சமவாயம்ங்கிறது பிரிக்க முடியாததான ஒரு சம்பந்தம் அப்படின்னு அவ வேதாந்திகளை இதை ஒத்துக்கிறது இல்லை. நீங்க பின்னாடி இதுலயே அதுக்கு அடுத்தாப்புல வேதாந்தம்னு ஒரு பாட்டு படிக்க வரும். அப்ப இந்த சமவாயத்தை வேதாந்திகள் கண்டிப்பா. ஏன் கண்டிக்கிறான்னால், இந்த இப்ப நம்ம உடம்பு இருக்கு. உடம்புங்கிறது எப்படி இருந்தா உடம்புன்னா, எனக்கு கை காது கண்ணு தலை மூக்கு இதெல்லாம் தான். இந்த கை கண்ணு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருந்தாதான் அது பாடி. அது சேர்ந்துக்கலன்னா அது என்ன ஆக முடியாது, முண்டம்னு சொல்லணும். ஒரு கை இல்லைன்னா நொண்டின்னு சொல்லணும். அப்ப அது என்ன ஃபுல் பிளட்ஜான ஒரு பாடின்னு சொல்ல முடியாது. சரி, கை தனியான பதார்த்தமான்னு கேட்டோம்னா கை தனியான ஒரு பார்ட். சரி, கண்ணு தனியான பார்ட்னா பார்ட்டு தான். அது உள்ளுக்குள்ள தனியாக ஒரு பார்ட் இருக்கத்தான் இருக்கும். அந்த தனியான பார்ட்டை நீ தனியாக இதை விட பிரிச்சு நீங்க பார்க்க முடியாது. அந்த பார்க்க முடியாதான அதுக்குள்ளே ஒரு பார்ட் இருக்கு. அந்த பார்ட்டை பிரிக்க முடியாதான ஒரு பார்ட்டு. அநேக பார்ட் சொந்ததுதான் என்னது, ஒரு டோட்டல் ஒரு பாடி. அந்த பாடியில அநேக பார்ட் இருக்க. இது தனித்தனியான பார்ட் தானே. தனி பார்ட்டா பார்த்தோமா நான் தனித்தனிதான். ஆனாலும் இது அத்தனை சேர்ந்தாதான் அது ஒரு பதார்த்தம். அது சேர்ந்தாதான் ஒரு சரீரம். அதே மாதிரிதான் இந்த இடத்துல என்ன பண்ற என்னன்னா, சமவாயஸ்து ஏகைய. இந்த சமவாயம்ங்கிறது என்னன்னா, இந்த சரீரம், இந்த சரீரத்துக்கு ரூபம் இருக்கு. இந்த ரூபமானது இந்த சரீரத்துக்கு ரூபம்ங்கிறது தனியான ஒரு பதார்த்தம். அந்த ரூபம்ங்கிறது தனியான பதார்த்தமா இருந்தாலும் கூட இந்த சரீரத்தை விட்டு என்ன பண்ண முடியாது. இப்ப கடம்னு இருக்கு. கடக்கு ரூபம் என்னன்னா, அந்த ஒரு பெரிய தொப்பையா போட்டு சின்னதா ஒரு வாயை வச்சுக்கிட்டு ஜலத்தை உள்ளுக்குள்ள தன்னிடத்துல பொத்தி வச்சுக்க கூடியதான ஒரு சாமர்த்தியம் இந்த கடத்துக்கு இருக்கு. அச்சேதன பதார்த்தம் வந்து. அதனால இந்த கடத்துக்கு ரூபம் என்னன்னு கேட்டோம்னா கம்புக்கிளிவாதிமத்து ரூபம். அந்த கம்புக்கிளிவாதிமத்து ரூபம்ங்கிறது அந்த கடத்தை விட்டு பிரிச்சு எடுத்துட்டோம்னால அந்த கடம் கடமாவே இருக்காது. அந்த கடங்கிற பதார்த்தத்துக்கு சப்த யோக்கியமாகவே இருக்காது. அது இருந்தாலும் அந்த ரூபமானது அதனோட தனிதானே. அது அந்த ரூபம் இல்லப்பனா அதை என்ன சொல்ல மாட்டோம், கடம்னு சொல்ல மாட்டோம். அதனால என்னன்னா, அந்த சமவாயம்ங்கிறது எங்க இருக்குன்னா அந்த வஸ்துவோடையே சேர்ந்து இருக்கு, பிரிக்க முடியாத யாரும் இருந்திருக்கு. அதனால வேதாந்திகள் இந்த சமவாயத்தை தனியாக ஒரு பதார்த்தமா ஒத்துக்கல, அது வஸ்து ஸ்வரூபம் ஒத்துக்கிறா. என்ன சமவாயாபியமாத்த சாமியாத் அனவஸ்திதே அப்படின்னு சொல்ற. ஏன் அப்படிக்கு மேல கேட்டா, இந்த சமவாயங்கிறது இப்ப நான் சொன்னேன், இப்ப துணி இருக்கு, துணியில கருப்பு கலர் தோச்சோம்னா கருப்பு துணிங்கிறோம். கருப்புங்கிறது தனி பதார்த்தம் தான். அந்த துணிங்கிறது தனியான பதார்த்தம் தான். அந்த துணியும் கருப்பும் சேர்ந்துதான் பொண்ணா சேர்ந்து போச்சு. இந்த துணியும் கருப்பும் என்ன கலர்ல இருக்குன்னா, என்ன சம்பந்தத்துல இருக்குன்னா சமவாய சம்பந்தத்துல இருக்குங்கிறோம். சரி, துணிக்கும் கருப்புக்கும் நடுவுல ஒரு சம்பந்தம்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையோ, அந்த சம்பந்தம் இருக்குன்னா, இப்ப நம்ம கையை ரெண்டும் ஒன்னா சேர்த்தோன்னா சம்பந்தமா இருக்குன்னா, சம்பந்தம் பிரிச்சு போச்சுன்னா ரெண்டு பிரிஞ்சு வந்துடுது. அதே மாதிரி தனியா பிரிக்க முடியலையே அது. அதனால என்னன்னா, சமவாயம்னு இல்லாத ஒரு இடத்துல ரெண்டு பதார்த்தம் இருந்தால் அது ரெண்டா இருந்து சம்பந்திச்சிருக்குன்னு சொல்லலாம். இது வஸ்து ஸ்வரூபத்தோடய சேர்ந்துதானே இந்த ரூபம் அது. அதனால இது அதோட சேர்ந்து சம்பந்திச்சிருக்குன்னு சொல்லி
அதுக்கு மேல அதுக்கு சமாயன்னு ஒரு பேரை வச்சு சொல்றங்களே தார்க்கிகால கேட்கிறா யாரு வேதாந்திகள். ஆனால் தார்க்கிகாலுடைய பட்சத்துல கருப்புங்கிறது தனியான ஒரு பதார்த்தம், அதுக்கு மேல துணிங்கிறது ஒரு பதார்த்தம். அதனால கிருஷ்ணம் வாசகான்னு சொன்னோம்னால் என்னன்னா இந்த கருப்போன இந்த வஸ்து ஸ்வரூபத்தின இந்த வஸ்திரத்தினுடையதான ஸ்வரூபத்தோட கருப்பு சேர்ந்திருக்கு. அதனால கருப்பு தனி பதார்த்தமா இருந்தாலும் வஸ்திரம் இந்த கருப்பு இல்லாததான இருக்க முடியாதனால வஸ்து அந்த ரூபம் இல்லாத வஸ்திரம் இருக்க முடியாதனால ரூபம் சேர்ந்ததான வஸ்துவே அதனோட வஸ்து ஸ்வரூபம்னு சொல்றா. இந்த சமவாயங்கிறது இத இந்த ரூபத்துக்கும் இந்த வஸ்துவுக்கும் என்ன நித்தியமாக சம்பந்தப்படுத்திருக்கக்கூடியதான். எப்படி என்னுடைய காதுக்கும் என்னுடையதான சரீரத்துக்கும் நித்திய சம்பந்தம் இருக்கோ, எப்படி என்னுடைய கைக்கும் என்னுடைய சரீரத்துக்கு நித்திய சம்பந்தம் இருக்கோ, அதே மாதிரி பிரிக்க முடியாத ஒரு சம்பந்தத்தை சமவாயம்னு தார்க்கிகால் ஒத்துக்கிறா. சமவாயஸ்து ஏக ஏவ அபாவஹா சதுர்விதா. சரி, உலகத்துல இல்லாமைன்னு சொல்றோமே, இல்லாமைங்கிறது தான் அபாவம். அது எத்தனை விதம்னா 4 விதம். என்னன்னா வஸ்து உண்டாரத்துக்கு முன்னாடி அது ஒரு இல்லாம இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் பிராகபாவம். என்ன பிரத்வம்சாபாவம் வந்து என்ன பிராகபாவம்ங்கிறது வந்து முன்னாடி வஸ்து உண்டா. இப்ப மண் இருக்கு, அந்த இடத்துல பின்னாடி பானை பண்ண போறான். பின்னாடி பானை பண்ண போறான்னா இப்ப பானையா இருக்கானுங்கன்னா அது மண்ணு அந்த கடத்தினுடைய பிராகபாவ ரூபத்துல இருந்துட்டு இருக்கான். பின்னாடி வரப்போறது கடம். இந்த மண் இப்ப களிமண் எப்படி இருக்கு, உருண்டையா பிடிச்சு வச்சிருக்கான். கடப்பிராகபாவம் கிம் ரூபம்னா அது என்னது, இது களிமண் உருண்டை கட்டியா இருக்கக்கூடியது கடத்தினுடைய பிராகபாவம். சரி, கடமா பண்ணி உபதேசிச்சு 10 வருஷம் ஆகி போச்சு, கீழே பொத்துன்னு ஜலம் எடுத்துன்னு வச்சு கை தவறி போயிடுத்து. அப்ப கடம் போயிடுதுன்னா கடம் உடஞ்சு போச்சுன்னா என்ன ரூபம்னா பிரத்வம்சாபாவம். அது என்னது, கடம் இல்லை இப்போ. இப்ப எப்படி இப்போ உடஞ்சு போச்சு, அந்த உடஞ்சு போன கதத்தை எப்படின்னு சொல்லுவோம்னா கடம் இல்லைன்னுங்கிறத எப்படி சொல்லுவோம், பிரத்வம்சாபாவம்னு சொல்லுவோம். பிராகபாவ பிரத்வம்சாபாவம். அத்தியந்தாபாவம். அத்தியந்தாபாவம்னா அடியோட இல்லை, இப்போ அங்க இந்த இடத்துல எதுவுமே இல்லைங்கிறதுக்கு அத்தியந்தாபாவம். அந்யோன்யாபாவம்னா என்னன்னா இந்த இடத்துல என்னன்னா படாபேட்சையா கடம் இல்லை, கடாபேட்சையா படம் இல்லைன்னு சொல்றது இருக்கு பாருங்க, கம்பேர் பண்ணி சொல்லக்கூடியது அந்யோன்யாபாவம்னு பேரு. அதுக்கு மகா இத்தனை என்ன சொன்ன இப்போ திரவிய குண கர்ம சாமாய திரவிய குண கர்ம சாமானிய சமவாயு விசேஷாபாவா சப்த பதார்த்தான்னு சொன்னோம். திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவாக சப்த பதார்த்தா. இந்த 7 பதார்த்தங்களை பத்தி இது வரைக்கும் என்னென்ன 7 பதார்த்தங்களுக்குள்ள என்னென்ன இன்டர்னலா எத்தனை கிளாசிபிகேஷன் இருக்குன்னு படிச்சுட்டோம். இப்போ அதுக்கு மேல ஒன்னொன்னுத்துக்கும் தத்துற அந்த நவைவ திரவியான்னு சொன்னோம் இல்லையா. என்ன சப்தஸ்பரிச ரூபரதுகந்த என்ன காலதிகாத்ம நாம்சி நவைவ திரவியாணி. அந்த சப்தஸ்பரிச ரூபரதுகந்தத்தை பத்தி சொல்லணும்ல, அந்த கந்தம்ங்கிற குணம் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு பேரு பிருத்திவி. தத்திர கந்தவதி பிருத்திவி. அந்த பிருத்திவிங்கிற அந்த திரவியம் சொன்னோம் இல்லையோ. நான் பாட்டுக்கு மேல சொல்லிட்டு போறேன், உங்களுக்கு டைம் இருக்கா? ஹலோ, இருக்கு 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 மहोदया, சொல்லுங்க. ஓகே ஓகே, நான் இது ஒரு லெவல்ல கொண்டு முடிச்சுடுறேன். தத்திர அந்த நவ திரவியங்கள்ல பிருத்திவிங்கிற அந்த திரவியம் இருக்கு பாருங்க, அதுக்கு என்ன விசேஷ லட்சணம், அதுக்கு மேல ஒன்னொன்னுத்துக்கும் விசேஷமா லட்சணம் சொல்லிட்டு போறேன். டெபனேஷன் கொடுக்குறார். அந்த லட்சணத்துக்கு தான் டெபனேஷன் பேரு. தத்திர கந்தவதி பிருத்திவி. கந்தம்ங்கிற ஒரு குணத்தை என்ன ரூபரச கந்தம்னு சொன்னோம் இல்லையா, சதுர்விம்சதி குணம். அந்த சதுர்விம்சதி குணத்துக்குள்ள கந்தம்ங்கிற ஒரு குணத்தை எந்த ஒரு பொருள் இடத்துல இருக்குமானால் அது பிருத்திவி திரவியம்னு தெரிஞ்சுக்கோ. தத்திர கந்தவதி பிருத்திவி. கந்தா ஸ்யாஸ்தி கந்தவதி, ஸ்யாஸ்தி கந்தவதி. கந்தவதி பிருத்திவி. கந்தத்தை உடையது பிருத்திவிங்கிற திரவியம் ஆனது. அந்த பிருத்திவி திரவியம் கந்தத்தை உடையதான அந்த பிருத்திவி திரவியம் 2 விதம், நித்தியம் அனித்யம். நித்தியமான பிருத்திவி அனித்திய பிருத்திவின்னு 2. நித்யா பிருத்திவி பரமாணு ரூபா. இப்ப பாருங்க, தார்க்கிக ரீதியில அவளுடையதான பேசிக் குவாலிட்டி தினட்ஸ் என்னன்னோ அதை பத்தி தான் சொல்லிட்டு போறார். மத்த சாஸ்திர ரீதியா சொல்லல. நித்தியமான பிருத்திவிங்கிறது கேவலம் பரமாணு ரூபமா தான் இருக்கும். இந்த பரமாணுல இருந்து தான் டெவலப் ஆகி பெருசா வீடு கட்டுறோம்னா என்னென்ன சின்ன சின்ன கல்லா இருக்கு, செங்கல்லா இருக்கு. அந்த செங்கல்ல அடுக்கி செவரா கட்டுறோம், செவரை கட்டி மேல ரூஃப் போடுறோம். இப்படியா கட்டடத்தை டெவலப் பண்ணிட்டு. அதே மாதிரி உலகத்துல எல்லாமே முதல்ல எப்படி இருக்குன்னா பரமாணு ரூபமா இருந்திருக்கு. பரமாணு மேல என்னாச்சுன்னா 2 பரமாணு சேர்ந்து ஒரு திணுகம் ஆச்சு. 2 திணுகம் அந்த 3 திணுகம் சேர்ந்து ஒரு திரசரேணு ஆச்சு. இப்படி 3 திரசரேணு சேர்ந்து மகத்பூதமாக இந்த பரமாணு ஜனுகம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாத அவஸ்தையில இருக்கக்கூடியதான அணுக்கள். இந்த அணுக்கள் ஒன்னோட ஒண்ணு பல. இப்ப வீடு கட்டுறோம்னா நம்ம போய் மணல் எடுத்துட்டு வரோம், காவேரியில போய் மணல் எடுத்துட்டு வரோம். இல்ல எந்தெந்த இடத்துல எங்க மணல் இருக்கும், அந்த மணல்ங்கிறது சின்ன சின்ன பார்ட். இந்த சின்ன சின்ன பார்ட்டா ஒன்னா சேர்த்து என்ன பண்றோம், கல்லா கட்டுறோம். அந்த கல்லை ஒன்னா சேர்த்து மறுபடியும் செவரா கட்டுறோம். இந்த செவரை ஒன்னா சேர்த்து மறுபடியும் அதுக்கு மார்டர் எல்லாம் கொடுத்து அதை என்ன பண்றோம், ரூஃப் பண்றோம். இப்படியாக ஒண்ணுக்கு மேல பிரிச்சு டெவலப் ஆகி பதிப்பெற பதார்த்தங்கள்லாம் வருது. அதே மாதிரி என்ன
பீலு பாகவாதி பிடர பாகவாதின்னு 2 பேர் வைசேஷிகால இருக்கா வச்சுக்கோங்களேன், நையாயிகால இருந்துட்டு இருக்கா. இதுல என்னன்னா இந்த தத்திர கந்தவதி பிருத்திவின்னு சொன்னோம். பிருத்திவிக்கு லட்சணம் இந்த இந்த பிருத்திவிக்கு லட்சணம் சொல்லிட்டு இந்த பிருத்திவி 2 விதம் சொன்னோம். நித்தியமான பிருத்திவி, அநித்தியமான பிருத்திவி. இதுல நித்தியமான பிருத்திவி எதுன்னா அந்த பரமாணு ரூபத்துல இருக்கக்கூடியதான இந்த பிருத்திவி அழிவற்றதான பிருத்திவி. அது என்னைக்கு பர்மனண்டா இருந்துட்டு இருக்கும். இதே பானையா பண்ணிட்டு அந்த பானைங்கிறது பிருத்திவி தான். பானை நித்தியமா இருக்குமென்னு கேட்டோம்னா ஒரு இடத்துல கல்லு பட்டா உடஞ்சு போறது, நாமளே கை நழுவி போனா பொத்துன்னு உடஞ்சு போறது. அது அநித்தியமான பிருத்திவி. அதனால என்னன்னா இது நிச்சயம் இந்த பரமாணு இடத்துல இந்த நித்தியத்துவங்கிறது என்ன வாங்கினா அந்த பரமாணு காட்டுல சின்னதான வஸ்து பானை உடஞ்சு சின்னதாச்சுன்னா என்ன கடைசியில சின்ன சின்ன சில்லாகும், சில்லு மண்ணாகும், மண்ணு கடைசியில பரமாணு ரூபம் ஆயிடும். அந்த பரமாணுங்கிற ரூபத்துல இருந்தா மண்ணு ஒண்ணு சேர்ந்து பானை வந்தது. அதனால இந்த பரமாணுங்கிறது என்னைக்கு என்ன ஆகாது, அழிவற்றதான ஒரு தன்மை இருக்கிறதுனால அது நித்தியமானது பரமாணு ரூபம். அனித்யா காரிய ரூபம், காரியமான கடபடாதி ரூபம். என்ன புனகா திரிவிதா ஷரீர இந்திரிய விஷய பேதா. இந்த பிருத்திவி என்னன்னா பிருத்திவி சரீரம், அப்புறமா பிருத்திவி இந்திரியம். பிருத்திவி இந்திரியம்ங்கிறது இந்த நாக்கு நம்ம மூக்கு இருக்கு பாருங்க, வாசனையை கிரகிக்க கூட்டியது இந்திரியம், பிருத்திவி இந்திரியம். அதே மாதிரி ஷரீரம் இந்திரியம்ங்கிறது இந்திரிய விஷய பேதம். விஷயங்கிறது கடப்படாதி வஸ்துக்கள் எல்லாம் பிருத்திவியினுடையதான பரிணாமங்கள். அதனால பிருத்திவி சரீரம், பிருத்திவி இந்திரியம், பிருத்திவி விஷயம், இப்படியாக இதை 3 விதமா பிரிச்சுக்கிறோம். சரீரம் அஸ்மதாதீனா. இந்த சரீரம் எங்க இருக்குன்னா நம்மளை போல சரி, ஏன்னா நம்ம சரீரத்துல வேற நாத்தம், உப்ப ஜாஸ்தி சாட்டோம்னா வேற நாத்தம் அடிக்கிறது, காரத்தை அதிகம் சாட்டோம்னா ஒரே நாத்தம் தாங்கல்ல. இந்திரியம் கந்த கிராககம் கிராணம், மூக்குதான் இந்த வாசனையை கிரகிக்கக்கூடியதான மூக்குதான், அது பிருத்திவி இந்திரியம். இது தத்திர நாசாகிரவர்த்தி, நாக்கு மூக்கனுடையதான நுனியில இருக்குது. விஷயோ மிருத்பாஷானது. விஷயம்னா என்னன்னா மண்ணு கல்லு இதெல்லாம் என்னது பிருத்திவி. என்ன மண்ணு கல்லு இத்தியாதிகள்லாம் பிருத்திவி. சரி, பிருத்திவியினுடைய லட்சணம் சொல்லியும் அந்த பிருத்திவியில எத்தனை உள்ளுக்குள்ள எத்தனை விதம் இருக்குங்கிறத சொன்னோம். அதனுடையதான ஸ்வரூபத்தை சொன்னோம். அது கிரகிக்கக்கூடியதான இந்திரியங்களை சொன்னோம். அதுக்கடுத்தாப்புல பிருத்திவி அப்தேஜோ வாயு ஆகாச கால திகாத்மா மனாம்சி நவ இவ இல்லையா. அதுக்கடுத்தாப்புல அப்புன்னா என்ன ஜலம். பஞ்சாப்னா 5 ஜலத்தை கொண்டது, 5 இந்திய கொண்டது, அதனால பஞ்சாப். அப்புன்னா ஜலம். அந்த ஜலத்தினுடைய சுபாவம் எப்படி இருக்கு, அது டெஃபினிஷன் என்னன்னா சீதஸ்பரிசவதி வத்தியா, சீதஸ்பரிசவத்தியா ஆபஹா, வத்தீவத்யோவத்யா சீதஸ்பரிசவத்யா பகுவச்சனம். சீதஸ்பரிசவத்யா ஆபஹ, ஆபஹ அத்பிஹி, அத்பிஹி அபாம் அப்சு இல்லையா. அதனால சீதஸ்பரிசவத்யா ஆபஹா, தொட்டா சில்லுன்னு இருக்குது. அது மார்கழி மாசம் போய் ஜலத்தை தொட்டோம்னா நம்ம உடம்ப கடிக்கிற மாதிரி அந்த நடுக்கம். ஆனா சீதஸ்பரி அதனுடைய சுபாவம் ஜலம் எப்பவுமே சில்லுன்னு தான் இருக்கும். அதனால சில்லுங்கிற சுபாவத்தோடையதான அந்த திரவியத்துக்கு அப்புன்னு பேரு. ததஹா தாஹா சதுர்விதா. அந்த அந்த ஜலம் என்னன்னா 4 விதமா, நித்யா அனித்யா. த்விவிதா, சாரி, 2 விதம். த்விவிதா அது 2 விதம். என்னன்னா நித்தியமான ஜலம், அனித்தியமான ஜலம். நித்தியமானப்பு அனித்தியமான. நித்யா பரமாணு ரூப. அனித்தியமானது என்னன்னா ஜல பரமாணு நித்தியமா இருக்கும், அதுக்கு அழிக்க முடியாது. என்ன நம்ம இப்ப பிடிச்சு வைக்கிறோம், நம்ம வீட்டுல பிடிச்சு வைக்கிறோம், RO வாட்டர் இல்லைன்னா டின்ல கொண்டு வரான், ட்ரம்ல கொண்டு வரான், அந்த ஜலம் சாப்பிட்டு காலியாகி போறது. ஆனால் காலியான இந்த இந்த ஜலமானது மறுபடியும் இந்த சரீரத்துல போயோ நம்ம சாட்டோ இன்னும் ஒண்ணு பண்ணுவோம். இப்ப இந்த இடத்துல மழை பெஞ்சு அந்த மெட்ராஸ்ல எல்லாம் சாக்கடையில போய் மறுபடியும் சமுத்திரத்துல போய் சேரும். ஆனா சமுத்திரத்துல போய் மறுபடியும் என்ன ஆகும்னா சமுத்திரத்துல போனதெல்லாம் மறுபடியும் சூரியனுடைய கிரணத்துல போய் கிரணம் மூலமா டிரான்ஸ்பர் ஆகி மேகமா ஃபார்ம் ஆகி மறுபடியும் என்ன ஆகுது, திருப்பி இந்த உள்ளுக்குள்ளேயே வருது. மொத்தம் இந்த அழிவற்றதான ஒரு ஜலம் எங்க இருக்குன்னா பரமாணு ரூபத்துல இருக்கு. பரமாணு ரூபத்துல இருக்கிறதுனால தான் அந்த தண்ணி எங்கேருந்து ஆவியா ஸ்ப்ரெட் ஆகி எவாபரேட் ஆகி மூவ் ஆறுது பாருங்க. அது பரமாணு ரூபத்துல இருக்கிறதுனால தான் மூவ் ஆறுது, நமக்கு தெரியல, கண்ணுக்கு தெரியல. அது இப்படி மூவ் ஆகி கீழேந்து மேல போறது. அந்த கீழேந்து மேல எழுக்கக்கூடியதான் இந்த ஆகர்ஷண சக்தி யாருக்குன்னா கபிஹி. யாரு? சூரியன். கம்பிபதீதி கபிஹி. அதனால சூரியனுக்கு கபிஹின்னு பேரு. கபிஹினா குரங்குக்கு பேரு, சூரியனுக்கு கபிஹின்னு பேரு. அந்த ஜலத்தை சாட்டு அந்த ஜலத்தை என்ன பண்றான்னா சூரியன் தன்னுடையதான ரஷ்மியை வச்சுக்கிண்டு தன்னுடைய கிரணங்கள் மூலமாக இந்த தண்ணியை மேல் நோக்கி ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் போன உடனே அந்த மேல போன உடனே அது என்ன வருது, எப்படி பாருங்க, ஒரே பால் தான். பால் மேல இருக்கக்கூடியது அடையாறுது, கெட்டியாருது. அதே மாதிரி இந்த சாதாரணமா பூமண்டலத்துல சூரிய ரஷ்மியினுடையதான சம்பந்தத்தினால இந்த சூரிய ரஷ்மி துவாரா இந்த ஜலமானது ஒரு அணுத்துவிலைகளா மேல போய் அது என்ன பண்ணுது, பால்ல எப்படி ஆடை ஃபார்ம் ஆறுதோ அதே மாதிரி மேகமா ஒரு இடத்துல கட்டியா ஃபார்ம் ஆகி போறது. அதுல எப்ப குளிர்ச்சி ஏற்படுறதோ அது உடனே மழையும் கீழே பெய்யறது பாருங்க. தத்திர அனித்யாக காரிய ரூப. அனித்யா காரிய ரூபா.
இந்த நித்யாக பரமாணு, இது பரமாணு ரூபமா இருக்கிறதுனால தான் இந்த ஜலம் கீழேந்து மேல போறது. அங்க மேகமா பாமறதுலாம் நம்ம கண்ணுக்கு, நம்ம கண்ணெதிர்க்கு தான் நடக்கிறது. சூரியன் கண்ணெதிர்க்கு தான் உதிக்கிறான், கண்ணெதிர்க்கு தான் ஜலத்துல இருக்கக்கூடியதான அந்த ஜல திவல்களை எடுத்துட்டு மேல ஆகாசத்துக்கு கொண்டு போறது, மேகமண்டலத்துக்கு கொண்டு போறது, மேகமா பாமாறுது. கண்ணால பார்க்க முடியல, அணுவா இருக்கிறதுனால தான் தெரியலேங்கிறதுக்காக நான் கதை சொன்னேன். அனித்யா காரிய ரூபா. அந்த அனித்தியமான ஜலம்ங்கிறது என்னன்னா, அது அனித்தியமான நம்ம இடத்துல பிடிச்சி வச்சிருக்கக்கூடியதெல்லாம் அந்த அனித்தியமான ஜலம். புனஸ்திருவிதா சரீர இந்திரிய விஷயம். ஜல சரீரம், ஜல இந்திரியம், ஜல விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா, ஜல சரீரம் வருணலோகம். இந்த பிருத்தியினுடைய இந்த அப்பனுடைய சரீரம் இங்க இருக்குன்னா வருணலோகம். வருணலோகம்ங்கிறது என்ன, நம்ம பூமியில எத்தனை 7 லேயர் இருக்குன்னு சொல்ற, சப்தமிருதகான்னு வேதமும் சொல்றது. 7 லேயர்னா முதல்ல இந்த பூமியை சுத்தி வர பிளைட்ல போறப்போது ஒரு இடத்துல ஒரே ஒரு ஜெக் அடிக்கிறது பாருங்க, ஒரு ஜெர்க்கிங் பண்றது பார்த்தீங்களா. அப்ப என்ன இருக்குதுன்னா, இந்த பூமியினுடைய ஆகர்ஷணத்தை விட்டு அடுத்த லேயருக்கு இந்த ஆகர்ஷண சக்தி குறைஞ்சு போய் மேல் லேயருக்கு போறது. அதெல்லாம் அது வரைக்கும் என்ன இருக்குன்னா, இந்த பூமியினுடைய கிராவிடேஷனல் பவர் இதை இழுத்துட்டே இருக்கிறதுனால எப்ப அந்த கிராவிடேஷனல் குறைஞ்சு போச்சோ, அப்ப பிளைட்டினுடைய வெயிட்டும் கம்மியாகி டக்குன்னு மேல என்ன பண்றது, ஒரு ஜெர்க்கிங் பண்ணி மேல தூக்குறது. அந்த இடத்துல அந்த அடுத்த லேயர் ஸ்டார்ட் ஆகுது. அதனால என்னன்னா, இந்த வருணலோகம்ங்கிறது என்னன்னா, எந்த இடத்துல ஜலத்தை தேக்கி வச்சிருக்கக்கூடியதான ஒரு லேயர் இருக்கோ அந்த வருணலோகம். அந்த வருணலோகம் சரீரம் வருணலோகம். இந்திரியம் ரசகிராகக். இந்திரியம்னா நாக்கு தான் இந்த ரசத்தை டேஸ்ட பாக்குறது. அதனால இந்த நாக்கு கூட எப்பவுமே ஜலத்தாலேயே ஜலக்குள்ளேயே இருந்துட்டு கிராகம் ரசனம். தச்ச ஜிக்வாகிரவர்த்தி, அது நாக்கு நுனியில இருக்கு. சரி என்ன விஷயா சரித் சமுத்திர. எந்த இடத்துல இந்த ஜலத்தை கண்ணால நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம்னா, சமுத்திரத்துல பார்த்தா புரிஞ்சுக்கிறோம், நதியில பார்த்தா புரிஞ்சுக்கிறோம், குளத்துல பார்த்தா புரிஞ்சுக்கிறோம், காதாரத்துல பார்த்தா புரிஞ்சுக்கிறோம், குட்டையில பார்த்தா, குல்யால பார்த்தா, இப்படி எல்லாமே தண்ணியை தேக்கி வச்சிருக்கிற இடத்துல இந்த விஷயம் வந்து தெரியுது. இதுதான் இந்த அப்பனுடையதான சரீரம். சரீரம் எதுன்னா இந்த காசார குல்யாதிகள்லாம் அதனுடைய விஷயமா ஆகுது அப்படின்னா. அதுக்கு அடுத்தாப்புல பிருத்தி தேஜஸ். தேஜஸ் என்ன, உஷ்ணஸ்பரிஷவத் தேஜா. தேஜா தேஜஸ் நபும்சகலிங்க, அதனால உஷ்ணஸ்பரிஷவத் நபும்சகலிங்கமா சொன்னேன். தொட்டா அப்படியே சுடுறதோ இல்லையோ, அந்த சுடுறதுங்கிற அந்த தன்மையோட இருக்கக்கூடிய ஸ்பரிசத்தை, சுடுற ஸ்பரிசத்தோடையதுக்கு தேஜஸ் பேரு. அதுவும் இதே மாதிரி 2 விதம். தச்சத் விவிதம். நித்தியம் அனித்தியம். நித்தியமான தேஜஸ், அனித்தியமான தேஜஸ். நித்தியம் பரமாணு ரூபம். நித்தியமான தேஜஸ் பரமாணு ரூபத்துல அழியாதவே இருந்துருக்கும். அனித்தியம் காரிய ரூபம். அனித்தியமான தேஜஸ் காரிய ரூபம், அதாவது செய்யப்பட்டதாக இருக்கக்கூடிய. புனஸ்திருவிதம் சரீர இந்திரிய விஷய பேதா. இந்த அக்னியினுடைய சரீரம், அக்னியை கிரகிக்கூடியதான இந்திரியம், அக்னியை இருக்கக்கூடியதான விஷயம். அக்னி எந்த இடத்துல இருக்கோ விஷயம். சரீரம் ஆதித்ய லோகே. இந்த அக்னியினுடையதான சரீரம் அங்க இருக்குனால் ஆதித்ய லோகத்துல எப்பவுமே அது பர்மனண்டா எரிஞ்சுட்டே இருக்காது. ஆதித்ய லோகத்துல அது என்ன, அக்னி சரீரம். இந்திரியம் ரூபகிராகம் சக்ஷுடா. இந்திரியம்னா அக்னி தேஜஸா. தேஜோந்திரியம்ங்கிறது என்னன்னா கண்ணுக்கு தேஜசேந்திரியம்னு பேர். கண்ணுதான் என்ன பண்றது, ரூபத்தை கிரகிக்க. ரூபங்கிறது எத்தோட சேர்ந்தது, அக்னியுடையதான என்ன அந்த பிருத்திய தேஜஸ், தேஜஸ்னுடையதான ஸ்வரூபம்தான் ரூபம். அதனால அந்த ரூபமானது இந்திரியம் ரூபகிராகம். அந்த ரூபத்தை கிரகிக்கக்கூடியதான இந்திரியம் என்னது சக்ஷுஷ். அதனால இப்ப தேஜோ இந்திரியம் சொன்னோம்னால் அது சக்ஷுஷ் தான் ரூபத்தை கிரகிக்கிறதுனால தேஜோ இந்திரியம், தேஜஸ் இந்திரியம். அந்த தேஜஸ் சக்ஷுஷன் சொன்னோம் இல்லையோ, சக்ஷுஷன்னா கண்ணுனுடையதான இந்த சதப்பிண்டம் இருக்க, இதுதான் கண்ணுன்னு நினைச்சுக்காதுங்க. இந்த கண்ணுனுக்கு நடுவுல சின்னதா ஒரு கிருஷ்ண தாரா, பிளாக் டாட் வச்ச மாதிரி நடுவுல ஒரு மொழி இருக்கு பாருங்க. என்ன, நடுவுல ஒரு பாப்பா சின்ன மொழி, கண்ணுக்கு நடுவுல பாப்பா மொழின்னு சொல்லுவோம். அந்த பாப்பா மொழி இருக்கு பாருங்க, அதுதான் கிருஷ்ண தாராகிரவர்த்தி. விஷய சதுர்வித. பௌம திவ்ய ஔதர்ய ஆகரஜ. இந்த என்னன்னா, இந்த உஷ்ணமானது எந்தெந்த இடத்துல இருக்குன்னா, பூமிகதமான திவ்யம் பவ்யம். ஆகாசத்துல திவ்யமான ஒரு தேஜஸ் திவ்யம்னு பேரு. திவ்யமான தேஜஸ்ன்னா உங்களுக்கு பூமி சம்பந்தம் இல்லாமல் வரக்கூடியதான தேஜஸ், அது திவ்யமான தேஜஸ். உதரியன்னா உதரத்துல இருக்கக்கூடியதான தேஜஸ். நம்ம உதரத்துக்குள்ள அந்த நெருப்பு இருக்கிறதுனால தான் சாப்பிடக்கூடியதான ஃபேட்டு பூரா என்ன பண்றது, ஃபேட்டை மெல்ட் பண்ணி கரைய வச்சு நம்ம பாடி அப்சர்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டு போறது. அதனால ஔதர்யம்னா உதரே பவம் ஔதர்யம். ஆகரஜம் அதாவது பெரிய பெரிய
மைன்ஸ் நோடுறா. மைன்ஸ்ல கீழே போக போக ஹீட் தெரியும். அந்த ஹீட் எங்க இருக்குன்னா மைன்ஸுக்குள்ள எப்படி ஹீட் வந்ததுனால் அது உஷ்ணத்தினுடையதான், அது ஆகரஜம். ஆகரஜத்துல இருக்கக்கூடியதான அந்த ஹீட் தேஜஸ். அது கீழே போக போக பூமியினுடையதான உஷ்ணமானது மைன்ஸ் எல்லாம் தெரியும் அந்த இடத்துல. அதனால பௌமம் மன்யாதி திவ்யம் அபிந்தனம் வித்யுதாதி. அப்படின்னா ஜலத்தையே இந்தனம் எரிபொருளா வச்சுண்டு வரிக்கக்கூடியதான் என்னன்னால் மின்னல் வருது பாருங்க. மின்னலுக்கு எரியூட்டுறது எங்கேருந்து வந்ததுன்னா இப்போ ஹைட்ரஜன்ல இருந்தே இப்ப உங்களுக்கு இனிமே எல்பிஜி கேஸ் வேண்டாம், ஹைட்ரஜன்லயும் கேஸ் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 1 லிட்டர் தண்ணி இருந்து 6 மாசம் வீட்டுல எரிக்கலாமா. அதுக்கேத்த மாதிரி இப்ப ஃபார்ம் பண்ணி அதை கமர்ஷியலா கொண்டு வர போறான்னு சொல்லிட்டு இருக்கேன். கமர்ஷியலா கொண்டு வந்ததுன்னா அந்த எல்பிஜி கேஸ் பின்னாடியே போக வேண்டாம். நம்ம கையிலேயே 1 லிட்டர் தண்ணியை ஒரு டப்பால குத்திட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்டவ் பண்ணி மூட்டினோம்னா அது அடுப்பு எரியும். அதே மாதிரி வண்டியில இது 2 நாள் முன்னாடிதான் வந்திருக்கு நியூஸ். இந்த நியூஸ் நீங்க சொல்றது நான் சொல்றது இல்லை, நான் அது எவ்வளவு அது உண்மை தெரியலையே மகோதயா, அது தெரியலையே. ஆமா, அது உங்களுக்கு கமர்ஷியலைஸ் பண்ணணும். இது ஏற்கனவே அதாவது ஹைட்ரஜன்ங்கிறது ஜலமும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போதான் அதை என்ன பண்றதுன்னா கமர்ஷியலைஸ் பண்ற அளவுக்கு அதை ஒரு அடுப்பா உண்டாக்குற அளவுக்கு உடையதான டூல்ஸ் ரெடி பண்ணிருக்கான்னு சொல்லணும். ஏன்னா இந்த சப்தத்திலேயே என்ன அபிந்தனம் வித்யுதாதி, அப்பை ஜலத்தையே இந்தனம் ஃபியூவலாக கொண்டதான அப்படின்னு இங்க வாக்கியம் சொல்றது. எது ஜலத்தை எரிபொருளாக கொண்டது அபிந்தனம் சப்தத்துக்கு அர்த்தம். அதனால இந்த ஜலம் எரிபொருளா எங்க இருந்துட்டு இருக்குன்னு கேட்டார். வித்யுதாதி மின்னல் இருக்கு பாருங்க. அந்த மின்னல்ங்கிற அந்த மின்னல்ங்கிற நெருப்பு எங்க எப்படி எரியறதுன்னா ஜலத்தை தனக்கு எரிபொருளா ஃபியூலா கொண்டு வச்சுக்கிட்டு எரியறதுன்னு சொல்றாருங்க. அதனால என்னன்னா அக்னி ஜலத்திலேந்து நெருப்பு எரியக்கூடியதானது உண்டுங்கிறது என்னது திவ்யம் அபிந்தனம் வித்யுதாதி. புஸ்தகத்துல இருக்கிறத படிச்சுதான் நான் சொல்றேன். ஏற்கனவே வச்சிருக்காங்கிறதுக்காக சொல்றேன். அதை இப்ப நம்ம என்ன பண்றோம், கமர்ஷியலைஸ் பண்ணி நம்ம வீட்டுல உபயோகப்படுத்துற மாதிரி அதை டூல்ஸ் பண்ணி அதுக்கு டூல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அடுப்பா ரெடி பண்ணி கொடுத்தோம்னா நம்ம உபயோகத்துக்கு ரெடியா இருக்கு. அவன் புதுசா கண்டுபிடிக்கல, இருக்கிறது தான் சொல்றான் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். புக்தஸ்ய பரிணாம சுவாமி ஒரு விஷயம். அபிந்தனம் திவ்யம் வித்யுதாதி அப்படின்னு சொன்னா ஜலத்து சம்பந்தத்து அப்புன்னா ஜலம், எரிபொருள் சரி. ஜலத்தை எரிபொருளாக கொண்டதான வித்யுதாதி மின்னல் இத்தியாதிகள். சரி. இப்ப என்னன்னா இந்த வித்யுத்ன்றது மின்னல் இருக்கணும். அந்த மின்னல்ன்றது எந்த இடத்துல உருவாகும்னா கருமேகங்கள் அதிகமா இருக்கிற இடத்துல உருவாகும். இந்த அபிந்தனத்துக்கும் இந்த வித்யத்துக்கும் சம்பந்தப்பட்டது கருமேகங்கள் கொண்ட இடம். அந்த இடத்துல தான் மின்னலே உண்டாகும். அதுதான் கருமேகங்கள் தான் உண்டாகும். நப்பிரபா தரளம் ஜோதி ருதேதி வசுதாதலா. எங்க இருந்து சொல்றான், சகுந்தலையை பார்த்து சந்தேகப்படுறான். என்ன ரூபலாவண்யம் எல்லாம் இப்படி இருக்கே பார்த்தா இவ ஒரு மகர்ஷியோடைய ஆசிரமத்துல இருக்கக்கூடியவளான்னு சகுந்தலை வாசிக்கிச்சா நீங்க படிப்பக. இவளை பார்த்தா நம்ம ஒரு ராஜவம்சத்து கன்னிக்கு மாதிரி தெரியுறதே, மத்த இடத்துல இவ்வளவு ரூபலாவண்ய சௌந்தரியங்கள்லாம் இருக்க முடியாதே அப்படின்னு சந்தேகப்பட்டான். பிரமாணமந்த கரண பிரவருத்தையான்னு பதில் சொல்லிக்கிறான். கண்டிப்பா இவர் ராஜவம்சத்தை சேர்ந்தவளாதான் இருக்கணும்னு அவன் சொல்லிண்டான். அப்போ ஓகே, இந்த கதை படித்தனா அப்புறம் சாகுந்தலத்துக்கு போயிடும் வேண்டாம். ஓகே, திவ்யம் அபிந்தனம் வித்யுதாதி. சரி, புக்தஸ்ய பரிணாம ஹேத்துக்கு. இப்ப சாப்பிட்ட ஆகாரத்தை ஜரிக்கிறதுக்காக பரிணாமம்னா என்னன்னா இப்ப அன்னமானது மடுத்தாப்புல என்ன ஆகுது, அந்த உள்ளுக்குள்ள போய் ஒன்னொன்னு இடத்துல ரசம், ஒன்னொடத்துல ஒரு இடத்துல போய் ஜரிச்சு கடைசியில ரத்தமா பரிணாமத்தை அடையிறது. ரத்தமா பரிமாணமாச்சுன்னா நம்ம சக்தி உண்டாருது இல்லையா, வேலை செய்யறதுக்கு சக்தி கிடைக்கிறது. அது என்ன உதரத்துல இருக்கக்கூடியதான அந்த நெருப்புக்கு ஔதரியம்னு பேரு. அது என்ன காரியத்தை பண்றது, சாப்பிட்டத்தை ஜரிக்கிறதுக்கு ஜாடராக்னின்னு பேரு அதுக்கு. ஆகரஜம் சுவர்ணாதி. ஆகரஜம்னா என்னன்னா மெயின்ஸ்ல இருந்து உண்டாகக்கூடியதான தேஜஸ் என்னன்னா சுவர்ணம்ங்கிறது. அதாவது அந்த தங்கம் இருக்கு பாருங்க, தங்கம்ங்கிறது தொடர்ச்சி அதனுடைய ஒரிஜினாலிட்டியில பார்த்தா சுட சுட கையில ஒரு மாதிரி தொட்டாலே சூடு இருக்குமா. அதுல
ஒரிஜினல் சந்தனம். இப்ப இருக்கக்கூடியதான ஆர்னமெண்ட்ஸ்ல போட்டு இருக்கக்கூடியதெல்லாம் என்னன்னா அது மிக்ஸ். அத்தனை மாத்துங்கிறத என்ன பண்ணிடுறான், அதுல வெள்ளியோ இல்ல என்ன தாமிரத்தையோ கலந்து போடுறான், காப்பரையோ கலந்து போடுறான். அது கலக்கிறதுனால என்னாச்சுன்னா அந்த ஒரிஜினலா இருக்கக்கூடியதான அந்த சுவர்ணத்தினுடையதான அந்த தேஜஸ் நமக்கு இந்த ஹீட் ஆனது குறைஞ்சு போயிடுறது என்ன அப்படின்னு சொல்ற. அதனால என்னன்னா ஆகாரத்துல இருந்து அதாவது மெயின்ஸ்ல இருந்து உண்டானதான தேஜஸ்ங்கிறது சுவர்ணம் அப்படிங்கிறார். அப்படினால இப்ப என்னாச்சு, பிருத்திவி அப்பு தேஜஸை பத்தி சொல்லியாச்சு. அடுத்தாப்புல வாயு, ரூபரகித ஸ்பரிசவான் வாயு. வாயு வாயுன்னா என்ன, அதுக்கு என்ன வாட் இஸ் டெபினேஷன் ஃபார் வாயுன்னு கேட்டோம்னா ரூபம் இருக்காது, என்ன ஸ்பர்ஷம் இருக்காது, அதுக்கு பேரு வாயுன்னு பேரு. ரூபரகித ஸ்பரிசவான் வாயு. அந்த வாயு ரெண்டு விதம், நித்தியம் அனித்தியம்னு ரெண்டு விதம். நித்தியம் பரமாணு ரூபம், தார்க்கிகன் எல்லாத்தையும் பரமாணு ஒத்துக்கிறான். அனித்தியம்ங்கிறது காரி ரூபம். இப்போ அந்த வாயு அடைச்சு வச்சுதான் என்ன பண்றோம், நம்ம எல்பிஜி கூட ஒரு வாயு தான். அந்த அடைச்சு வச்சு நம்ம என்ன பண்றோம், ஒரு இடத்துல எரிக்கிறதுக்காக யூஸ் பண்றோம். பலூன்ல அடக்கி வைக்கிறது கூட ஒரு மாதிரி அதனுடைய அந்த சரீரத்துல அது அடங்கிறது. சரீர இந்திரிய விஷயபேதம். இந்த வாயு கூட என்ன பண்றா, வாயு சரீரம்னு, வாயு இந்திரியம், வாயுவிய இந்திரியம், என்ன அது விஷயம். எந்த இடத்துல சரீரம்னா வாயு லோகே சரீரம். இப்படி நாம் பூமிக்கு மேல 7 லேயர் சொன்னோமோ, அந்த 7 லேயர் தான் சப்தலோகம் சொல்றோம். பூர்புவஸ்வர் மஹர்ஜன தபசத்தியம்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த 7க்கும் 7 லேயர் பேர் சொல்றோம். பூர்லோகம், புவர்லோகம், சுவர்லோகம்னு விட்டோம். இப்போ வருணலோகம்னு இப்ப அந்த எந்த இடத்துல ஜலம் இருக்கோ அதுக்கு பேர் வருணலோகம்னு வச்சுட்டோம். அந்த வருணலோகத்துலதான் மேகம் இருக்கு, அங்கதான் ஜலம் இருக்கு, என்ன அப்படின்னு இப்பதான் கதை சொன்னோம். அதே மாதிரி வாயு, அதுக்கு மேல இந்த வாயுங்கிறது இந்த ஏரோப்ளைன்ல போறப்போதான் அந்த இடத்துல வாயுனுடைய சஞ்சாரமானது ரொம்ப சிவியரா இருக்கும். என்ன அந்த இடத்துல வாயு எதுவும் கண்ட்ரோலே இருக்காது. அந்த மாதிரி இடத்துல போயிட்டோம்னா இந்த பிளேன் எல்லாம் ஒரு மாதிரி கண்ட்ரோலுக்கு வராதுன்னு சொல்றேன். அந்த மாதிரி எந்த இடத்துல வாயு ஜாஸ்தி அடிக்கிறதோ அது மாதிரி சில இடங்கள் பர்மனண்டா வாயு அடிச்சுட்டு போற இடமா, காத்து அடிச்சுட்டே இருக்கிற இடம் வந்து இருந்துட்டு இருக்கு. என்ன அந்த மாதிரி இருக்கக்கூடியது வாயு லோகே, அதுக்கு பேரு வாயு லோகம்னு பேரு. இந்திரியம் ஸ்பர்ஷகிராஹகம் தொக்கு. சரி, வாயுவிய இந்திரியம் என்னன்னா தொடு உணர்ச்சியை புரிஞ்சுக்க கூடியதான இந்திரியம்ங்கிறது நம்மளுடையதான வெளியில இருக்கக்கூடியதான தொக்கு. அதாவது குடலுக்குள்ள இன்டெஸ்டைனுக்குள்ள இருக்கக்கூடியதான தொக்குனால அந்த இடத்துல நமக்கு ஸ்பரிசம் தெரியறது இல்லை நமக்கு. அதனால இதெல்லாம் நியாய சித்தாந்தத்துல உங்க அப்பா எழுதி வச்சிருக்காரு இதெல்லாம். ஆமா, நியாய சித்தாந்தத்துல எழுதி வச்சிருக்காரு. நீங்க இதோட நிறைய தெரிஞ்சதுனால சொன்னேன். எனக்கு தெரியாது, அதுல இருந்து பார்த்து புரிஞ்சது நான் சொல்றேன். இப்போ சரீரம் வாயு இந்திரியம் ஸ்பரிசகிராஹகம் தொக்கு சர்வசரீர விருத்தி. இந்த சரீர விருத்தின்னா என்னன்னா சரீரத்தினுடையதான மேல் தோல்ல எல்லா இடத்துலயும் இருக்குன்னு அர்த்தம். அந்த உள்ளுக்குள்ள இல்ல, வெளியில இருக்கக்கூடியதான தோல்ல இருக்கு. விஷயோ விரக்ஷாதி கம்பன கேது. சரி, இந்த வாயு இருக்குங்கிறது எப்படி எந்த இடத்துல நமக்கு தெளிவா தெரியுதுன்னா, மரம் ஆடுறது பாருங்க, விரக்ஷாதி கம்பனம். கம்பனம்னா நடுங்க வைக்கிறது. விரக்ஷாதி அதாவது மரத்தையோ களத்தையோ அந்த பக்கம் இந்த பக்கம் ஆட்டுறது பண்றதுங்க, அது யாருன்னா அது வாயு. சரீர அந்த சஞ்சாரி வாயு பிராணஷ்ச. சரி, சரீரத்து உள்ளுக்குள்ள ஒரு வாயு சஞ்சாரிக்கிறது பேர், அதுக்கு பேர் என்னது, பிராணன்னு பேரு. அந்த பிராணன் ஒண்ணு ஓடுறதுனால்தான் இந்த ஆத்மா இருக்கா இல்லையா, அந்த பிராணம் ஓடுறது ஆத்மாவுக்கு உபோத்பலகமாக ஓடின்னு இருக்கு, ஆத்மா இருக்குங்கிறத காமிக்கிறதுக்கு அப்படின்னா. அதுக்கடுத்தாப்புல சப்தஸ்பர்ஷ ரூப ரச இல்ல இங்க அந்த இது ஒண்ணு விட்டு போயிடுச்சு சுவாமி. சஹாச்ச ஏகஹ அபி உபாதி பேதாத் பிராணாபானாதி சம்ஞாம் லபதே. அதாவது உபாதி பேதாத்துன்னா என்னன்னு அர்த்தம்னா, அந்த மூக்கு பாகத்துல இருந்தா பிராணன்னு பேரு, கீழே யூரின் போறது இன்னொரு மல பிரவருத்தி இடத்துல இருக்கக்கூடியதான வாயுக்கு அபானம்னு பேரு, சர்வ சரீரத்துல இருக்கு சமானம்னு பேரு. ஒரு இடத்துல இருக்கிறதுனால அந்தந்த இடம்ங்கிற அந்த உபாதியை வச்சு இத்தனை பேர் உண்டுன்னு சொல்றாருங்க. ஒரே காத்துதான் என்ன குதேபானஹான்னு வரைக்கும் ஒரு ஸ்லோகம் சொல்லுவாருங்க. அது 10 விதமாவும் கூட இருக்கு. பிராணாபானம்னு சொல்றோம் இல்லையோ, பிராணாபானம் யானோ தான சமானம்ல சொல்றோம் இல்லையோ, அந்த ஸ்தானத்தை வச்சு அந்த காத்துக்கு பேரு மாறுறதுன்னு சொல்றேன். அதுக்கடுத்தாப்புல சப்தம் சச்ச ஏகோ உபாதி பேதாது பிராணாபானி சம்ஞாம் லபதே சப்த குணகம். அதனால ஒரே வாயுதான் உபாதி பேதத்தினால அந்தந்த இருக்கக்கூடியதான ஸ்தான பேதத்தினால, உபாதிங்கிறது இப்ப நாக்கு, அதாவது ஹிருதயத்திலே இருந்து இந்த மேல மூக்கு வழியா வந்தோம்னால் அதுக்கு பிராணன்னு பேரு. இப்ப ஜடரத்திலே இந்த
லெட்டின் போற அந்த பேக் சைடு வழியா வந்ததுன்னா அதுக்கு அபானன்னு பேரு. ஒரே காத்து தானே நீங்க கணக்கு பண்ண, ஒரே இன்டெஸ்டைன் தானே கீழேந்து மேல வரைக்கும் இருக்கு. வாயில வரக்கூடியதானே பின்பக்கம் கழிச்சா அந்த இன்டெஸ்டைன் தானே கடைசியில அது பெருங்குடல் செருகுடல் அப்படின்லாம் சொல்லி பேரு தான் வச்சிருக்கோமே. இது பேர் ஒரே தோல் தானே, ஒரே தோலால் ஆன பை தானே அது. ஒரே தோல் அந்த வாயிலேருந்து ஆரம்பிச்சு அது கடைசியில போற வரைக்கும் சாப்பிடுற ஆகாரங்கள்லாம் ஒரே தோலால் தான், ஒரே தோல்ல தான் லிங்க் ஆயிருக்கு. இங்க போடச்சே ஒரு மாதிரி இருக்கு, அங்க வச்சே ஒரு மாதிரி இருக்கு. அதனுடையதான இந்த காரணம் என்னன்னா அங்கங்க இருக்கக்கூடியதான காத்தினுடையதான சஞ்சாரத்தினால அந்தந்த இடத்துல வேணுங்கிறதான அந்த ஆகாரத்துல இருக்கக்கூடியதான சத்தை உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிண்டு அந்ததுக்கு ஏத்த மாதிரி இந்த காத்து சேர்றதுனால ஒண்ணு ஹைட்ரஜனா இருக்கு, ஒண்ணு பக்கத்துல போறது, ஒரு இடத்துல வாசனையா இருக்கு, ஒரு இடத்துல மூக்க வைக்க திறக்கவே முடியாத வாசனையா இருக்கு. அது வந்து அதுக்கு ஏத்த மாதிரி இருந்துட்டு இருக்குன்னு சொல்றேன். அதுக்குதான் உபாதி பேதம்னு சொல்றேன், ஸ்தான பேதம்னு அர்த்தம். பிராணாபாதிஞானம் சப்த குணம். அடுத்து சப்தத்துக்கு லட்சணம் என்னன்னா, சப்தத்து வாட் இஸ் டெபினேஷன் ஃபார் சப்த அப்படின்னா சப்த குணகம் ஆகாசம். என்னதுதான் ஆகாசத்துக்கு என்ன டெபினேஷன் கேட்டோம்னா, சப்தங்கிற குணத்தை தன்னிடத்திலே கொண்டதுக்கு ஆகாசம்னு பேரு. சப்த குணகம் ஆகாசம். தச்ச ஏகம் விபு நித்தியம். இந்த ஆகாசங்கிறது ஒண்ணுதான். விபுன்னா சர்வ வியாபம், எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. இந்த ஆகாசம்ங்கிறது இந்த வெத்தடம் இல்லாத ஏதான இடம் உண்டான்னு கேட்டோம்னா கண்டிப்பா இல்லை. அதனால தச்ச விபு நித்தியம். அதனால இது அழிவற்றதான இந்த வெத்தடமானது அழிவ ஒண்ணும் இல்லாத இருக்கக்கூடியது இருந்து என்னமே அதுக்கு என்ன புதுசு அழிவன்னு இருக்கு. அதனால என்னன்னா விபவாவும் இருக்கும் நித்தியமாவும் இருக்கும், அதுக்கு அழிவே இல்லை அப்படின்னு சொன்னார். சுவாமி, சாரி ஃபார் த இன்டர்ஃபரன்ஸ். இந்த சப்த குணக்கம் ஆகாசம்னு இருக்கு இல்லையா? ஆமா. இந்த திருவாரத்துக்கு போது பூத சுத்தி பண்றோமே, அந்த பூத சுத்தியில ஆகாசம் சப்த தன்மாத்திரை விலாபயாமி அப்படி என்ன வரிசையா வரும்? அதான் அதேதான். பிருத்திவியும் கந்த தன்மாத்திரை, கந்த தன்மாத்திரம் அப்சு பிலாம்பி அப்பரச தன்மாத்திரை, ரச மாத்திரம் தேஜசி, தேஜோ ரூப தன்மாத்திரை, ரூப தன்மாத்திரம் வாயு, வாயு ஸ்பர்ஷ தன்மாத்திரை, ஸ்பர்ஷ தன்மாத்திரம் ஆகாஷ, ஆகாசம் சப்த தன்மாத்திரை, சப்த இந்திரியானு என்ன அப்பிரகிருத்தம் பிரகிருதி மகாதம் தமஸ்தம பரே தேவே ஏகி பாவயாமி வரைக்கும் சொல்லிடுறாரு. எல்லாம் உபநிஷத்துல இருக்கக்கூடியது. எல்லாம் தமசுங்கிறது ஆத்மானை யுஞ்சி தை தத்தை மகோபனிஷம் சொல்லி தமசோபரிஷ்டாத்யாத்வாதமேவம் மனசாகிருதாச்சேன்னு உபனிஷத்து சொல்லிட்டு போறது. இதுக்கு மேல ஒண்ணு இருக்கிறதாக ஒண்ணு சொல்றது, ஸ்தானத்துல அந்தந்த ஸ்தானத்துல இருக்கிறதாக வேதம் சொல்லிட்டு போறது. வேற என்ன சந்தேகம்? வேற ஒண்ணு இல்லை, ஆகாசம் சரியா போச்சு. காலம் காலம் அதீத என்ன ஆகதாதி விவகாரம். இது போச்சு, இது வரப்போறது, ஃபியூச்சர், வர்த்தமான காலம், இந்த பவிஷ்யத்து எல்லாம் சொல்லணும் இல்லையா? பூத பவிஷ்யத் வர்த்தமானம்னு 3 காலத்தை எப்படி வச்சுன்னு சொல்றோமோ, அந்த 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 பூத பவிஷ்யத் வர்த்தமானம்னு அதை எதை வச்சுன்னு நம்ம கிளாசிஃபை பண்றோமோ அதுக்கு காலம்னு பேரு. தச்ச ஏகோ விபுகு நித்தியம். இந்த காலம்ங்கிறது என்னன்னா, நித்திய வைகுண்டமா இருக்கிற இடத்துலயும் இதே காலம்தான், அனாதியான காலம் இருக்கு. அது ஒரே காலம்தான் எல்லா இடத்துலயும், ஒரே காலம்தான். எல்லாத்துலயும் எப்படி தெரியுதுன்னு கேட்டோம்னால், இப்ப இன்னைக்கு 10 மணி ஆறுதுன்னு சொன்னோம்னால் அவன் லண்டன்லயும் இதே மணி இருக்கு. ஆனால் நமக்கு அந்த சூரியோதயத்தை வச்சு நான் என்ன பண்றான், சூரியோதயத்தை வச்சுதான் நம்ம சூரிய பரிஸ்பந்தத்தை வச்சுக்கிட்டு தான் முன்ன பின்னங்கிறது இந்த முன்பின்கிற விவகாரம் பண்றோம். அதனால சூரிய பரிஸ்பந்தம் முன்ன பின்ன. இப்ப காலம் இங்க என்ன ஆறுதுனால், இன்னைக்கு இந்த இடத்துல காலம் 10ன்னா அந்த இடத்துல 5, அந்த காலம்ங்கிறது இருந்துட்டு இருக்கு. அந்த 5க்கும் 10க்கும் வித்தியாசம் என்னத்தினால வருதுன்னா, சூரிய பரிஸ்பந்தத்தை வச்சுக்கிண்டு சூரிய கமனத்தை வச்சுக்கிண்டு அங்க 5 ஆறுது இங்க 10 ஆறுதுன்னு வச்சுக்கிறோம். அதனால சூரியத்தினுடையதான கதியை வச்சுக்கிண்டுதான் காலத்தை நிர்மாணம் பண்றோம். அதை கம்பேர் பண்ணி பண்றோம். சச்ச ஏகோ விபுகு நித்யஷ்ச. காலமானது ஒண்ணுதான். அதுக்கு மேல திக்கு என்னன்னா பிராச்சாதி விவகாரம். இது கிழக்கு மேற்குன்னு எதை வச்சுக்கிண்டு சொல்றோமோ அதுக்கு திக்குன்னு பேரு. சாஜ ஏகா விபி. விபின்னா விபுன்னு அர்த்தம். ஸ்ரீலிங்கத்துல விபுங்கிறதுக்கு வின்னு சொல்லிட்டோம். என்ன இந்த திக்குங்கிறது ஒண்ணுதான். கிழக்கு மேற்கு தெற்கு அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அது என்னன்னு உபாதினால என்ன பண்றது, அந்த ஒன்னையே கிழக்கு மேற்குன்னு 4ஆ பிரிச்சு பாக்குறோம். இது அது கம்பேரிட்டிவ் வேல்யூ, கம்பேரிசனால வரக்கூடியதான கிழக்கு மேற்கு. இப்ப பாருங்க, இப்ப எப்படி சங்கியில எப்படி புத்தினால இது 1 2 3 நம்ம புத்தினால தான் பிரபேதம் பண்ணிட்டோமே தவிர, மொத்தம் வஸ்துவோடைய சங்கிங்கிறது ஒன்ன தவிர பாக்கி எல்லாம் புத்தியில இருக்கக்கூடியதானதுதான். என்ன புத்திக்கு தான் இந்த 2 3ங்கிறதெல்லாம். அதே மாதிரி காலத்துல கூட காலம் ஒண்ணுதான். தெற்கு வர்க்கங்கள்லாம் என்னன்னா கம்பேரிசன்னால இது தெற்கு. அதனால ஒரே இடத்துல ஒரு வஸ்துவுக்கே ஒரே இடத்துல இதை கம்பேர் பண்ணச்சே இது தெற்கா இருக்கு, அதை பண்ணாச்சே இது மேற்கா இருக்குன்னு சொல்லலாம்.
அந்த தெற்கு மேற்கு இன்னொன்னுக்கு போச்சு, எல்லா இடத்துக்கும் அந்த தெற்கு மேற்கு எல்லா இடத்துலயும் கம்பேரிட்டிவ் வேல்யூ அப்படிங்கிறதுனால ஒரே திக்கு தான் தெற்கு மேற்குங்கிறது உபாதி பேதத்தினால மாறுதுறாரு. ஞானாதிகரணம் ஆத்மா. இந்த ஞானம்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையோ, அறிவும் தன்மை, அறியும் தன்மை, சச்சேதத்துவம், சச்சேதனத்துவம் இல்லையா? அந்த சச்சேதனத்துவங்கிறது என்னதான், அதுதான் ஆத்மா. அதனால என்னன்னா பிரெயின் டெட் இஸ் டெட், அது வரைக்கும் டெட் இல்லைன்னு சொல்றான் பாருங்க. அதுக்குதான் என்னன்னா இந்த ஞானம் தான் ஆத்மா. அந்த ஞானம் போயிடுத்துன்னா பிரெயின் டெட் ஆயிடுத்து, அப்பதான் டெட்னு டாக்டர் டிக்ளேர் பண்ணுவோம். அது வரைக்கும் இல்லைன்னு, அது வரைக்கும் என்னன்னா உசுரோட இருக்கான்னு அர்த்தம். அதனால இந்த ஞானாதிகரணம்னா என்ன, ஞானம் எதுவா இருக்கோ அதுதான் ஆத்மா. அத்வைதிகளுக்கு ஞானத்தை காட்டிலும் தனியான ஒரு பதார்த்தம், ஞானம் தனியா, அதுக்கு மேல அதிகரணம்னு ஒரு வஸ்து இருக்கான்னு கேட்டோம்னா இல்ல. சுனிஜைவ ஸ்வபாகேஜ பண்டிதா சுமதர் சுனின்னு சப்தமி சொன்ன, ஸ்வபாகேன்னு சப்தமி சொன்ன, அதிகரணமா சொன்னாருங்க. அதனால இது வேற அது வேற, அது அதிகரணமா சொன்னதுனாலதான் தனித்தனியா இந்த இடத்துல இருக்குங்கிறது. இதே மாதிரி ஞானாதிகரணம் ஆத்மான்னு சொன்னோம்னால் ஞானம் அதுக்கு அதிகரணமான ஆத்மா. அதனால ஞானமே ஆத்மா கிடையாது, ஞானத்துக்கு அதிகரணமாக ஆத்மான்னு தார்க்கிகன் சொல்றான். அத்வைதிகள் ஞானமே ஆத்மான்னு சொல்ற, அது நிர்விசேஷமான அந்த தத்துவம்னு அவா சொல்ற. ஏன்னா அதுக்கு விசேஷம் ஒத்துணுட்டோம்னா சவிசேஷமாயி, அதனால நிர்விசேஷமானது ஞானம். அசத்தியம் ஞானம் அனந்தம்னு சப்தம் அந்த மாதிரி சொல்லியிருக்கு. ஞானாதிகரணம் ஆத்மா. அந்த ஆத்மா ரெண்டும், ஜீவாத்மா பரமாத்மா. தத் ஈஸ்வரா சர்வஜ்ஞா பரமாத்மா ஏக ஏவ. பரமாத்மா ஒத்தன்தான், ஏகந்தான். ஜீவஸ்து பிரதிசரீரம் பின்னா. ஜீவாத்மாங்கிறது என்னன்னா ஒரு சரீரத்திலயும் இருக்கு. எறும்பு சரீரத்திலயும் இருக்கு, பிரம்ம ஸ்தம்ப பரிஜந்தம் எவ்வளவு சரீரம் இருக்கோ அந்த சரீரத்துல எந்தெந்த இடத்துல ஞாத்திருவங்கிற அந்த சைத்தன்யம் இருக்கோ அத்தனை இடத்துல இந்த ஆத்மா இருக்கா. விபுகு நித்ய சுகாஜுபலப்தி சாதனம் இந்திரியம். என்னன்னா இது சுகமா இருக்கு, என்ன உபலப்தி சாதனம், உபலப்தினா ஞானம். இந்த ஞானத்தை தன்னிடத்துல தேக்கி என்ன பண்ணிக்கிறது, தன்னிடத்துல ஞானத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது பாருங்க, தேக்கி வச்சுக்கிறது. அந்த ஸ்டோரேஜ் பண்ணக்கூடியதான இந்திரியம் என்னது, அதுதான் மனசு. அது ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுனால தான் நேத்திக்கு பார்த்ததான கடத்தை என்ன கடமகம் என்ன அதர்ஷம் அப்படின்னு சொல்லணும் இல்லை. நேத்திக்கு நான் பானையை பார்த்தேன், பானைங்கிற ஒரு பதார்த்தம் பிரத்யட்சத்துல நம்ம டைரக்டா லிங்க்ல இருக்கிற போது பானையை பார்க்கிறோம். 2 நாள் கழிச்சு மறுபடியும் நேத்திக்கு நான் அந்த பானையை பார்த்தேன்னா அந்த பார்த்த பானையினுடையதான அந்த விஷயத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அதுதான் மனசு. அந்த மனசு ஈடுபடல, அதனால எனக்கு அப்பா நேத்துக்கு என்ன பார்த்தேன் எனக்கு தெரியல, எனக்கு இப்ப மைண்ட் என்னமோ போல இருக்குன்னு சொல்ல முடியல. அந்த மனசுங்கிற இந்திரியம் தான் என்ன பண்றது, அந்த ஞானத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. அதனால உபலப்தி சாதனம் இந்திரியம் மனஹா. தத்ர பிரத்யாத்மநியதத்வாத் அனந்தம் பரமாணு ரூபம் நித்யஞ்ச. அந்த மனசானது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இந்த ஆத்மா இந்த மனசானது இருந்துருக்கிறதுனால இது பரமாணு ரூபமா இருக்கு. இந்த மனசானது நித்தியமாயும் இருந்துருக்கும். ஏன்னால் போன பதார்த்தம் வந்த பதார்த்தம் வரப்போற பதார்த்த விஷயமான சகல விதமான ஞானமும் மனசுல இருக்கிற காரணத்தினால அது நித்தியம். இந்த மனசு அழியாதனால சக்ஷுர்மாத்திர கிராக்கியோ குணோரூபம். இது வரைக்கும் உங்களுக்கு திரவியம் ஆயிடுத்து, காலதிகாத்மா மனாம்சி நவைவா வரைக்கும் ஆயிடுத்து. நாளைக்கு ரூபத்தை நாளையில இருந்து வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம் சுவாமி. சுவாமி இங்க ஒரு சந்தேகம். பல இடங்கள்ல நித்தியம் அனித்தியம்னு 2 பேதம் கொண்டு வர்றாரு இல்லையா? ஆமா, அழியாதது அழியக்கூடியதுன்னு அர்த்தம். அதான் இங்க தத்ர ஈஸ்வரஹா சர்வஜ்ஞா பரமாத்மா ஏக ஏவன்னு போட்டுட்டார். அவர் நித்தியமா அனித்தியமான்றத பத்தி குவாலிஃபை பண்ண நித்தியான்னு வச்சுக்கணும். பரமாத்மா ஏக ஏவ நித்யா, ஏக ஏவ நித்யா. அப்புறம் இன்னொரு சுவாமி, அந்த பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரகன்றதோனோ முதல் ஸ்லோகத்துல ஆமா அந்த இடத்துல பாஸ்கரோதய வியாக்கியானத்துல போட்டிருக்க ரகண தாரண பட்டு பாலகா. அதாவது விஷயத்தை கிரகிக்கிறதும் அந்த ஸ்டோர் பண்ணிக்கிறது அதுவும் முக்கியம். எப்போ விஷயம் தெரிஞ்சு போச்சு ஐயோ உடனே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லாம அந்த ஸ்டோரேஜ் 2யும் வச்சுக்கிறது தான் பாலகானா. ஆனா எவ்வளோ வயோதிகமானாலும் இதுல ஒரு மனசுல இந்த மனசுல திருடமா தார்டியம் இருக்கிறதால நாங்களும் பாலர்கள் தான். ஆமா, இன்னும் 10 வருஷம் ஆனாலும் மறுபடியும் தாரணம் இருந்தா அப்பாவும் பாலாதான்.
மேல இன்னும் படிச்சுட்டே இருக்கலாம். அதான், அதான், அதான். ரொம்ப அருமை சுவாமி, ரொம்ப ரொம்ப விசேஷம். இது ரொம்ப விசேஷம் இல்ல. அது சுவாமி பதபதார்த்தத்துக்கு தான் நாளைக்கு இருந்து பாரு. குணம் 24 வகையா இருக்கா சுவாமி? குணம்ன்றது 24 வகையா? 24 வகை தான். அதை நாளைக்கு படிக்கலாம். நம்ம நாளைக்கு உங்களுக்கு அவகாசம் இருக்கா? நாளைக்கு முடிஞ்சாக படிக்கலாம். ஒண்ணும் உங்க ஆ சௌகரியம். ஆ அடுத்த கிளாஸ் அவ யாரு? அவளுக்கு என்ன யாரு? நாகரத்னம்மா சொல்லுங்க. ஆ ஆ, நாகநாதன் மௌதயா, உமா நாகநாதன். நாகரத்னம். ஆ உமா ஆ நாகரத்னம். மௌதயா, உமா உமா நாளைக்கு ஒரு 11:30 மணிலேருந்து 12:30 மணி வச்சுக்கலாம் மௌதயா. ஈவினிங் எனக்கு முடியாது. ஆ, ஓகே ஓகே, உங்க சௌகரியம். நீங்க சொல்றதுதான் டயம். நீங்க தான் என்னது டைம் கீப்பரா என்ன சொல்றது? ஓகே கண்ட்ரோலர். சரி. ஆமா. 11 நீங்க 11 ஓ சொல்றதுதான். கிளாக் எல்லாரும் 11 ஓ கிளாக் வர முடியும்னா கூட எனக்கு ஓகே. அவளை கேட்டுக்கோங்க. நீங்க கரெக்டா சொல்லுங்க. நீங்க ஆர்கனைஸ் பண்ணுங்க. ஆ சரி, ஓகே. எல்லாராலையும் 11 ஓ கிளாக் வர முடியும்னா நாளைக்கு 11 ஓ கிளாக் வச்சுடலாம். வர முடியும். வச்சுக்கலாம் 11. சரி, ஓகே ஓகே, நாளைக்கு வச்சுடு. ஓகே ஓகே. மௌதயா, ஓகே, ధన్యవాదం you மௌதயா. are the organizer. What you are telling, என்ன, அத நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம். சரி மௌதயா, ధన్యవాదः. நீங்க ஓகே. உங்க சௌகரியம் சொல்லுங்க. அது அதோட நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மௌதயா, நோ ப்ராப்ளம். இல்ல, பாடத்தை முடிச்சாகணும். இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறமா எனக்கு டைம்ல எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு. பல வேலைகளை செய்யாத பிடிக்குது. பாடத்தை முடிச்சாகணுமேன்ட்டு நானும் ஓட்டிட்டு இருக்கேன். நான் சர்க்க சங்கரம் மாத்திரம் கிடுக்கிட்டுன்னு சொல்லி ஒரு வாரத்துல சொல்லி முடிச்சுடுறேன்.